ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நரலை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 9ஆம் இடம், பஞ்சமஸ்தானம், பாக்கியஸ்தானம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் தனுசு ராசிக்கு ராகு பகவானின் பலன்களும் ராகு தசாபுத்தி பற்றி பேச போகிறேன். கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும். ராகு திசை நடக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அதனால் தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சில தகவல்கள் உங்கள் ஜனன ஜாதகத்திலிருந்து எடுத்து சொல்லுவேன், கோச்சார பலன்களையும் சொல்லுவேன். 3 ராசிக்கும் 3 நட்சத்திரத்துக்கும் பொருந்தும். மூலம், போராடம், உத்திராடம், 1ஆம் பாதம். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான், வருகின்ற காலத்தில் ஜனவரி 12ஆம் தேதிக்கு மேலே 2025 12/1/2025க்கு மேலே சனி ராகு சேர்றாங்கன்னு. இந்த இணைப்பு எல்லா ராசிக்குமே சரியில்லை. சரியா? ஜனன ஜாதகத்தில் சனி ராகு நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், மற்றவங்களுக்கு கொஞ்சம் கெடுபலங்களை கொடுக்கும். இது உண்மை தான். இதை நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி யூடியூப்பில் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறவங்க, பலன்கள் சொல்கிறவங்க கேட்குறவங்கள திருப்திப்படுத்தணும்னு தான் சொல்கிறாங்க வழிய உண்மையான நிலவரத்தை நிறைய பேர் சொல்கிறது இல்லை. நான் நிறைய சேனலை பார்ப்பேன். நான் ஒரு 400 யூடியூப் கிரியேட்டர் தான். இருந்தாலும் மற்ற சேனலில் பார்த்தோம்னா எல்லாம் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் தான் சொல்கிறாங்க. நானும் பாசிட்டிவ் அப்ரோச்சில் சொல்லுவேன். சாதகத்தையும் சொல்லணும், பாதகத்தையும் சொல்லணும். ஏன்னா வண்டிக்கு எதுக்கு பிரேக் வச்சுருக்கிறாங்க? ஆக்சிலேட்டர் மட்டும் வச்சுட்டு போயிடலாம்ல. ஸ்டேரிங்கும் ஆக்சிலேட்டர் மட்டும் வச்சுட்டு போயிடலாம். பிரேக்குன்னு எதுக்கு வச்சுருக்கிறாங்க? ஏதோ பிரச்சனைனா டக்குன்னு வண்டியை நிப்பாட்டணும், கவனமாக இருக்கணும். அதுக்காக தான் பிரேக்குன்னு வச்சுருக்கிறாங்க. அதனால் பிரேக் இல்லாத வண்டி இருக்கவே கூடாது, இருக்கவும் முடியாது. அது மாதிரி மனிதனுக்கு பாதங்கள் நடக்க தான் செய்யும். கவனமான நேரங்கள் இருக்குது. எந்த இடத்துல கவனமாக இருக்கணுமோ அந்த இடத்துல கவனமாக இருக்கணும். சிக்னல் போட்டோமா தான் ரெட்டு, எல்லோ, க்ரீன். ஓகே நேயர்களே, ரொம்ப விளக்கம்லாம் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. தனுசு ராசி நேயர்களுக்கு எல்லாம் தெரியும். சரியா? எல்லாம் தெரிஞ்சு தான் இருக்கிறீங்க. அதனால் நான் விளக்கலாம் வேண்டிய அவசியமே இல்லை. ரைட்டு. இப்போ ராகு 3ஆம் இடத்துக்கு தான் வராரு. நல்ல அமைப்பு தான். 3ல் ராகு இருக்கலாம், கும்பத்தில் ராகு இருக்கிறாரு. ராகு ஒரு ஆன்மீக கிரகம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிடுவார். ஒரு பச்சவந்தி கிரகம் தான். ஒரே வாரத்தில் பழச்சுன்னு சொல்கிறாரு இருந்தால் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு இருக்க மாதிரி இருப்பார். அதுபோல் தனக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி சார்ந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பலன்களை கொடுப்பார். தன்னை பார்த்த கிரகங்கள், தன்னுடன் இணைந்த கிரகங்கள், இதுக்கேற்ற மாதிரி பலன் கொடுப்பார். சாரம் கொடுத்த கிரகங்கள், இதுக்கேற்ற மாதிரி பலன் கொடுப்பார். இப்போ ராகு ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வராரு. எப்போ சார் வராருன்னா 18ஆம் தேதி வராரு. 18ஆம் தேதிக்கு இன்னும் நாள் இருக்குது. மே 18ஆம் தேதி தான் வராரு. மே 18, 2025 வராரு. வந்தவர் 1.5 வருஷத்துக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல ராகு இருக்கலாம். ஒரு அயன சயன போகத்தில் ராகு இருக்கலாம். நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு. நல்ல வாய்க்குருசியாக சாப்பிடுவீங்க. கொஞ்சம் பிரயாணம் இருக்கும், அலைச்சல் இருக்கும். இருந்தாலும் கையில் காசு பணம் இருக்கும். ஒரு பொன்பொருள் சேர்ப்பீங்க. வீட்டுக்கு தேவையான நகை நெட்டெலாம் வாங்கி போடுவீங்க. நல்ல ஒரு யோகமாக பார்க்கப்படும். 3ஆம் இடம் உபயஸ்தானத்தில் ராகு இருக்கலாம். ஓகே. ராகு கும்பத்தில் இருக்கிறாரு. கும்பம் ஒரு ஆன்மீக வீடு. கும்பம்னாலே ஒரு யாகசாலை தான். தேவர்கள் இறைவனை பூஜிக்கிற இடம் கும்பராசி தான். அந்த கும்பராசியில் ராகு வருது ஓரளவுக்கு நல்லதான். பொதுவாக ராகு தேவர்களுக்கு பிடிக்காது. ஆனால் அந்த இடத்துக்கு ராகு வராரு. சனி பகவான் வீட்டுக்கும் வராரு. அவர் சனி பகவான் தொடர்புலேயும் இருக்கிறாரு. 12/1/2025 15/12/2025 வரைக்கும் அவர் சனி பகவான் தொடர்பில் இருக்கிறாரு. சுமாரான பலன்களை தான் கொடுப்பாரு. பெருசாலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. 3ஆம் இடத்து ஆதிபத்திய விசேஷத்தை கெடுப்பார். சரியா? அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அது பர்டிகுலராக ராகு திசை நடக்கிறவங்க கவனமாக இருக்கணும். நான் அதுக்காக தான் இந்த வீடியோவை தனியாக போடுறேன். சில தகவல்களை நான் கொஞ்சம் ஃப்ளோவில் சொல்லுவேன், முன்ன பின்னா சொல்லுவேன். நான் சொல்கிற விஷயம் கூட சில நேரம் உங்களுக்கு போர் அடிக்கலாம். ஆனால் சப்ஜெக்ட் தனுசு ராசிக்கு ராகுவை பற்றி தான் பேசுகிறேன், ராகு தசையை பற்றி தான் பேசுகிறேன். பொறுமையாக கேளுங்க. சரியா? நமக்கு நல்லது நடக்கணும், இல்லைன்னா தெரிஞ்சுக்கணும்னா சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு தான் செய்யணும். சரியா? யதார்த்தமாக எப்பயுமே இருக்க முடியாது. ஒரு பையன் எப்படி வீட்டில் இருக்கிறதுக்கும் ஸ்கூலில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸ்கூலில் இருந்தால் கொஞ்சம் அவன் யதார்த்தமாக இருக்க முடியாது. அந்த ஸ்கூல் அட்மாஸ்பியருக்காக தான் இருக்க முடியும். கிளாஸ் ரூம் எப்படி இருக்கோ, டீச்சரோட மெண்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்க முடியும். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் சில விஷயங்களை கேட்கும்போதும் ஒரு மைண்டில் தான் இருக்க முடியும். ஓகே, ரொம்ப உள்ளே போக வேண்டாம். இப்போ ராகு கோச்சாரத்தில் கும்பத்தில் இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே குரு பார்வைக்கு வராரு. குரு பார்வைக்கு வரது கொஞ்சம் நாளாகும். சரியா? ஏன்னா குரு கிளாக் வைஸில் சுற்றுவார், ராகு ஆண்டி கிளாக் வைஸில் சுற்றுவார். 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் நாள் ஆகும். சரியா நேர்களே? அதுக்கு அந்த டயத்தில் நான் வீடியோ போடுவேன், குரு பார்வையில் எப்போ ராகு வராருன்னு. ஆனால் இப்போ 2025 வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். நிறைய பேர் சொல்லுவாங்க ராகு குருவை பார்க்குறாருன்னு. பார்க்க மாட்டார். குரு மிதுனத்துக்கு வராரு. மிதுனத்துக்கு அவரும் மே மாதம் வராரு. மே 15க்கு மேலே வராரு. வர்றவர் அவர் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்துக்கு வராரு. ராகு புரட்டாதி 3ஆம் பாதத்துக்கு வராரு. அதுக்கு சம்மந்தம் கிடையாது. சரியா?
அது 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 எப்படின்னா இவர் வந்து ஆண்டி கிளாக் வைஸில் வருவார், அவர் கிளாக் வைஸில் போவார். 2 பேருக்கும் இடையில மிடில் தான் வந்து கும்பராசியில் மீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அமைப்பெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். அது வந்து டிகிரி வைஸாக பார்க்கணும். சரியா நேர்களே? ஏன்னா குரு வந்து 0லேருந்து ஆரம்பிப்பார், ராகு வந்து 30லேருந்து வருவார். ராகு வந்து 30லேருந்து ஒரு ராசியில் 30 டிகிரி இருக்குன்னா 30, 29, 28, 27 அப்படின்னு இறங்க வரிசையில் இறங்கி வருவார். குரு வந்து அப்படி கிடையாது. ஒரு ராசியில் 0 டிகிரி இருக்குன்னா 0, 1, 2, 3, 4 அப்படின்னு ஏறு வரிசையில் போவார். ஸோ ஏறு வரிசையில் போகிற கிரகம் இறங்க வரிசையில் வர கிரகத்தை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நாளாகும். 2 பேருமே வந்து 15 டிகிரிக்கு மேலே வரும்போது தான் அந்த பாயிண்டில் மீட் பண்ணுவாங்க. சரியா? ரைட். இதுக்கு மேலே போக வேண்டாம். ஜோதிடத்தை சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது நம்ம தேவையும் இல்லைன்னு உங்களுக்கு அது தேவையும் இல்லை, என்னுடைய நோக்கமும் அதுவும் இல்லை. ராகு என்ன சார் செய்கிறாரு தனுசு ராசிக்கு அப்படின்னா, ராகு பயிற்சி வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் 2025 ஒரு டிசம்பர் மாதத்துக்கு மேலே தான் நல்ல யோக பலன்களை கொடுப்பாரு. ராகு திசை நடக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை பெருசாக எடுத்துக்கோங்க. ராகு திசை 3 நட்சத்திரத்திலுமே நடக்கும், ஒரு குறிப்பிட்ட வயதில் நடக்கும். ராகு திசை தாண்டி தான் நீங்கள் போகணும் தனுசு ராசியில். தனுசு ராசிக்கு ராகுக்கு அது சம்மந்தம் இருக்கா சார்னா இருக்குது. பொதுவாக தனுசு ராசியில் இருக்கிற ராகு, உங்கள் ராசியிலே ராகு இருக்கிறாருன்னா கோதண்ட ராகும்பாங்க. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே ராசியில் ராகு இருந்தாருன்னா கோதண்ட ராகு. கோதண்ட ராகு வந்து நல்ல அமைப்பை கொடுப்பாரு. ஏன்னா கோதண்டம்ங்கிறது ராமர் கையில் இருக்கிற ஒரு பானம். அந்த தனுசு வந்து ராமர் கையில் இருக்கிற வில்லு தான் தனுசு. வில்லுக்கு பேர் தனுசு. அந்த வில்லுக்கு பேர் தனுசு. ஸோ அந்த கோதண்ட ராகு தனுசு ராசியில் இருக்கிற ராகு, நிறைய பேருக்கு ராசியிலே தனுசு ராசியிலே ராகு இருப்பார். ராகு இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? சந்திரன் கூட சேர்ந்துருக்காருன்னு அர்த்தம். சரியா? இதுதான் லாஜிக். ராகு தனுசில் இருக்கிறாரு அப்படின்னாலே, தனுசு ராசியில் இருக்கிறாருன்னா சந்திரனை பிடிச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். சந்திரன்கிட்ட இருந்து விலகி இருக்கணும். அவர் ஒரு 18 டிகிரி விலகி இருந்தாருன்னா சந்திரனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா சந்திரனை பிடிச்சிருவார். சந்திரனை பிடிச்சிட்டாருன்னு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, மனம் பாதிக்கப்பட்டுரும், உடல்நிலை பாதிக்கப்பட்டுரும், தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், வம்பு வழக்கு பிரச்சனைக்கு ஈஸியாக போயிடுவாங்க. ஏன்னா சந்திரன் வந்து ராசி கெட்டுக்கூடியவன். அதுபோக மனோகாரகன். மனம் ஒரு நிலையில் இருக்காது, ஆசிலிச மைண்டில் இருப்பாங்க. அதை சேவா இதை சேவான்னு இருப்பாங்க. அதனால் தனுசு ராசியிலே ராகு இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும்னா, அம்மன் வழிபாடு பண்ணணும். துர்க்கை அம்மன் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு, கருமாரியம்மன் வழிபாடு தொடர்ந்து பண்ணணும். அதுபோக பௌர்ணமி காலங்களில் வந்து துர்க்கை அம்மன் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு பண்ணணும். நான் அப்பப்போ வழிபாடையும் சொல்லுவேன், பலன்களையும் சொல்லுவேன், அமைப்பையும் சொல்லுவேன். 3யும் சைமல்டேனியஸாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ சில பேருக்கு ராசியிலே ராகு இருப்பார், அவங்களுக்கு கொஞ்சம் குருஷியலாக தான் இருக்கும் ராகு திசை நடக்கும்போது. ஏன்னா ராசியிலே இருக்கிறதுனால மனதையும் உடலையும் ஒரு பாடுபடுத்துவார். சந்திரன் கூட சேராமல் இருந்தார்னா மிகச்சிறப்பு. அந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தார்னா ராகு சுபத்துவம் அடைவார். இதுதான் ஜோதிடத்தில் உள்ளே போய் பார்க்குற விஷயம். சந்திரன் வளர்பிறை சந்திரனா எப்படி சார் அப்படின்னா, சூரியனுக்கு 4ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல இருக்கணும். அப்போ நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருக்கணும்னா, நீங்கள் வந்து ஆனி மாதம், புரட்டாசி மாதம், பங்குனி மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த அமைப்பு வரும். இந்த 3 மாதத்தில் பிறந்து, அது எந்த மாதம்னா பங்குனி, ஆனி, புரட்டாசி, இந்த 3 மாதத்தில் பிறந்து தனுசு ராசியிலேயே ராகு இருந்தாருன்னா அவர் ஓரளவு புனிதமாக இருப்பார். ஏன்னா சந்திரன் வந்து சூரிய கந்தரத்தில் இருக்கனால வளர்பிறை ஒரு ஒளிச்சந்திரனாக இருப்பார். வளர்பிறை சந்திரன் சொல்ல முடியாது, அவர் வளர்பிறை தாண்டி கூட வந்திருப்பார், ஒளிச்சந்திரனாக இருப்பார். சில நேரம் அமாவாசை முடிஞ்சு கூட சந்திரனுக்கு ஒளி இருக்கும். சரியா நேர்களே? அந்த தேய்பிறை பஞ்சமி வரைக்கும் ஒளி இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட சந்திரன் கூட சேரும்போது ராகு வந்து கொஞ்சம் சுபத்துவமாக இருப்பார். ராகு வந்து ஒரு இருள் கிரகம், சாயா கிரகம், நிழல் கிரகம். அவர் வந்து அந்த ஒளி படும்போது அவர் கொஞ்சம் வெளிச்சமாவார். ஒரு மூலையில் இருட்டில் வந்து நம்ம டார்ச் லைட் அடித்தோம்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். அது மாதிரி தான். சரியா? இருட்டான இடத்துல லைட்டு போட்டோம்னா அந்த பக்கம் எதுவுமே வராது, அந்த இடம் பாதுகாப்பாக இருக்கும். லைட்டு போடுறது எதுக்கு? வீட்டில் பாதுகாப்புக்காக தான் போடுறோம் நம்ம. சரியா நேர்களே? அது மாதிரி ராகு வந்து சுபத்துவம் ஆயிடுவார், கொஞ்சம் விசேஷத்தன்மையோடு இருப்பார். ராசியில் இருந்தாலும் ஓரளவு நல்லபடியாக இருப்பார். இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை ஓரளவு நல்லாயிருக்கும். இது பேசிக். அதாவது ஒவ்வொரு விதியின்படி சொல்கிறேன் நான். நிறைய விதி இருக்குது இங்கே. விதியை வந்து யாராலும் சொல்ல முடியாது. சில விதிகள் எழுதப்பட்டிருக்கு, சில விதிகளை நம்மளே கிரியேட் பண்ணலாம். ஜோதிடத்தில் நம்மளே கிரியேட் பண்ணலாம். ஆனால் என்ன செஞ்சாலுமே அது வந்து உட்பட்டு தான் இருக்கணும், வேத ஜோதிடத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். இல்லாததெல்லாம் சொல்லக்கூடாது. சரியா நேரில் இருக்கிறதா சொல்லணும். ஓகே. ஸோ பௌர்ணமி சந்திரன், வளர்பிறை சந்திரன் கூட சேர்ந்த ராகு வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு ராசியில் இருந்தாலுமே. தனுசு ராசியிலே ராகு இருக்கிறார் சார், நல்ல நிலைமையில் இருக்கிறாருன்னா அவங்களுக்கு என்ன சார் பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இனிமையான வாழ்க்கையாக இருக்கும், வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். வாழ்க்கையில் செகண்ட் பார்ட் நல்லா இருப்பாங்க. 40 வயசுக்கு மேலே நல்லபடியாக இருக்கும். 40 வயசுக்கு மேலே ராகுதசை தான் நடக்கும். அந்த ராகுதசையில் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. முன்னேற்றம் இருக்கும், புகழும் செல்வம் இருக்கும், நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரில் தனுசில் இருக்கிற ராகு வந்து நல்ல ஒரு இடத்தை கொடுப்பாரு. ஓகே. இப்போ ராகு வந்து ராசிக்கு ஒரு பக்கத்தை கொடுத்தாலுமே, ராசிக்கு வந்து அவர் எந்தெந்த இடத்துல இருக்கலாம் சார் அப்படின்னா, ராசிலே இருந்தார்னா நான் சொன்ன அமைப்பில் இருக்கணும். இல்லைனா ராசிக்கு 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருக்கலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் மேசத்தில் இருக்கலாம், 9ஆம் இடம் சிம்மத்தில் இருக்கலாம், 11ஆம் இடம் துலாமில் இருக்கலாம். இந்த இடத்துல ராகு இருந்தார்னா ராகு திசையில் அந்தளவு பெருசாக பாதிப்பு இருக்காது. இது வந்து ஒரு விதி, இது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு உங்கள் ராசியில் இருக்க, உங்கள் ஜாதக இடத்துல இருக்கான்னு பார்த்துக்கோங்க.
இப்போ நான் சொல்கிறது எல்லாத்தையுமே உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கணும். சரியா? உங்கள் ஜாதகத்தை மைண்டில் வச்சுக்கணும். இப்போ ராகு திசை நடக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ராகு எங்கே இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய பலன்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுபோக ராகு வந்து பொதுவாகவே வந்து மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 வீட்டில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? இயல்பு நிலையில் இருப்பார், நல்ல பலன்களை கொடுப்பார். தனிச்சு இருந்தாருன்னா சிறப்பு. ராகு எப்பவுமே தனிச்சு இருக்கணுங்க. ராகு தனியாக இருக்கிற ஜாதகம் வந்து கொடுத்து வைத்த ஜாதகம். அது வந்து அதுபோக அவர் வந்து நான் சொன்ன அந்த மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடத்துல இருந்தாருன்னா லக்கண ரீதியாக இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராகுக்குன்னு பிடித்த லக்கணங்கள் சில லக்கணங்கள் இருக்குது. அந்த லக்கணத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அந்த லக்கணம் எந்த லக்கணம் சார் அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் வந்து தனுசு ராசியில் மகர லக்கணத்தில் பிறக்கலாம், மேச லக்கணத்தில் பிறக்கலாம், கடக லக்கணத்தில் பிறக்கலாம், கன்னி லக்கணத்தில் பிறக்கலாம், ரிஷப லக்கணத்தில் பிறக்கலாம். இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு ராகு திசையில். சரியா? சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை நல்லா இருக்காது. அதை வந்து ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடலாம். அப்படி எந்த லக்கணம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம் இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை நல்லா இருக்காது. ராகு நல்ல இடத்துல இருந்தாலுமே நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். கடகம், சிம்மம், விருச்சிகம் இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை நல்லா இருக்காது. தனுசு லக்கணம், மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மத்தியம பலனை கொடுப்பார். சரியா? கெடுக்கவும் மாட்டார், கொடுக்கவும் மாட்டார். ஏதோ ஒரு 18 வருஷம் வந்து சில நிபந்தனைக்கு உட்பட்டு பலன்களை கொடுத்துட்டு போயிடுவார். அதுபோக ராகு வந்து தன்னோட தசையில் வந்து சில உயிர் எழுப்பல் எடுப்பார். உயிர் எழுப்பெல்லாம் என்னென்னா ஜாதகரே பாதிப்பார், ஜாதகருடைய உயிரை எடுப்பார். இல்லைனா ஜாதகருக்கு வேண்டியவர்கள் நெருங்கிய வட்டத்தில் இருக்கிறவங்க உயிரை எடுப்பார். அந்த உயிர் பிரிவு இருக்கும். ஏன்னா ராகு தசையில் வந்து நிரந்தரமான பிரிவை கொடுத்துருவார். ராகு வந்து எப்பயுமே ஒரு துண்டிக்கிற கிரகம் தான். உன்னை வந்து துண்டிச்சிருவார். அப்படியே எந்த ஒரு உறவுமே துண்டிச்சு அப்படியே தனியாக போட்டுருவார். ஆனால் கேது அப்படி கிடையாது. கேது வந்து ஒரு இணைக்கிற கிரகம். சரியா? ஸோ கேதுவை பற்றி நம்ம சப்ஜெக்ட் கொண்டு வர வேண்டாம், ராகுவை பற்றி தான் பேசுகிறோம். அப்பேற்பட்ட ராகு திசை நடக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுபோக ராகு வந்து கர்ம பலங்களில் வந்து கூட்டுறவர். நம்மளை வந்து என்ன செய்வார்னா, நல்ல நிலைமையில் இருந்தார்னா ஓரளவு வந்து பாவங்களை குறைச்சி புண்ணிய காரியங்களை செய்ய வைப்பார். நல்ல நிலைமையில் கெட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா அந்த ராகு திசையில் வந்து கர்ம காரியங்களை நிறைய செய்வோம். ஒரு மனிதனுக்கு ராகு திசையை பார்த்தீங்கன்னா, ராகு திசைக்கு முன்னாடி செவ்வாய் திசை இருக்கும், ராகு திசைக்கு பின்னாடி குரு திசை இருக்கும். ராகு திசைக்கு முன்னாடி வர செவ்வாய் திசையும் அந்தளவு சுபமான திசைன்னு சொல்ல முடியாது. அதான் சொல்லுவாங்களே, யானை வரும் முன்னே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. ராகுங்கிறத ஒரு கெட்ட கிரகம், பாவகிரகம் தான் தசை நடத்துக்கு முன்னாடியே செவ்வாய்ங்கிற ஒரு பாவகிரகத்தோட சம்மந்தப்பட்டு தான் வரும். செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை வரும். இது ரெண்டுமே வந்து ஒரு மனிதனை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் லக்கண ரீதியாக நல்ல பலன்களை கிரகங்கள் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். அதுக்காக ராகு திசையில் கெட்டு போனவங்கன்னு சொல்ல முடியாது. ராகு திசையில் பெரிய கோடீஸ்வரன் ஆனவங்க, டாப் லெவலில் ஆனவங்களாம் நிறையா இருக்கிறாங்க. இருந்தாலும் விதியின்படி பார்த்தோம்னா செவ்வாய் திசை ராகு திசையும் பாவர்களுடைய திசை. இதுக்கடுத்து வர்ற குரு திசை வந்து ஒரு மனிதனுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக குரு வந்து இயற்கை சுபர், பிரகஸ்பதி. ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து 7ம் 18 செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், 25 வருஷம் முடிஞ்சு அதுக்கடுத்து வருகின்ற 16 வருஷத்தில் ஒரு லிஃப்ட் இருக்கும். அதாவது எப்படின்னா, இறைவனோட சித்தம் அப்படி. ஒருத்தனை ரொம்ப கெடுக்க மாட்டார். ஒரு 25 வருஷம் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு அங்கிட்ட வர 16 வருஷத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. அந்த 16 வருஷம் முடிஞ்சு 16 வருஷத்தில் அவன் நல்ல நிலைமையில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வர சனி திசை சிறப்பாக இருக்கும். சனி திசை வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, இவன் குரு திசையில் என்ன செஞ்சுருக்கிறான், எப்படி வாழ்ந்துருக்கிறான், நல்லபடியாக வாழ்ந்துருக்கிறானா, இல்லைன்னா கெடுபலங்கள் நிறைய செஞ்சுருக்கானா, அதுக்கேற்ற மாதிரி சனி திசையில் அவர் வந்து பலன்களை கொடுத்துருவார். அவனுடைய ஆயுளையும் முடிச்சிருவார். சரியா? நல்ல நிலைமையில் இருந்தார்னா அவனை நீடித்து கொண்டு போவார், இல்லைனா அவனை வந்து வாழ்க்கையை முடிச்சிருவார். ஏன்னா சனி பகவான் வந்து ஆயுட்காரகன். ஒரு மனிதனுக்கு வந்து ஆயுளை தீர்மானிக்கிற முக்கிய கிரகம் வந்து சனி பகவான் தான். லக்னாதிபதி அஷ்டமாதிபதி இருந்தாலுமே ஆயுளை கொடுக்கறதுக்கு வந்து சனி பகவானுடைய அனுக்கிரம் வேணும். அதனால தான் குரு திசை நடக்கிறவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். தான தர்மம் புண்ணியங்களை செய்யணும், பாவகாரியங்கள் நிறைய பண்ணக்கூடாது. ஏன்னா அடுத்த வர திசை சனி மகா திசை. சனி பகவான் வந்து டப்புன்னு பிடிச்சிருவார். அவர் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. யாராக இருந்தாலுமே வந்து தண்டிச்சிருவார். சரியா? வேண்டியவன் வேண்டாதவன் பார்க்கவே மாட்டார். அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அவன் 1008 யாக பூசை பண்ணாலும் சரி, குடங்குடமாக நெய்யை ஊற்றினாலும் சரி, அந்த சாமியாரை பார்த்தாலும் சரி, என்ன பரிகாரம் வழிபாடு எதை பண்ணாலும் சரி, தீர்வே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, இந்த பரிகாரம் பண்ணிட்டோம்னா சரியாக போயிடும். சத்துரு மகாஜனம் பண்ணது சத்துரு சம்ஹார பூஜை, அந்த பூஜை, இந்த பூஜை, திலகவம், அந்த யோகம், இந்த யோகம், ராமேஸ்வரத்துக்கு போங்க, காசிக்கு போங்க, எங்கே போனாலும் எதுவுமே தீராது. நீ செஞ்ச பாவத்தை நீ அனுபவிச்சு தான் ஆகணும், யாராக இருந்தாலும். சரியா நீர்களே? பாவத்துக்கு தண்டனை உண்டு. அதனால தான் கிறிஸ்துவ மதத்தில் சொல்லியிருக்கிறாங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து பாவத்தின் உச்சபட்ச சம்பளம், அதோடைய பெனிஃபிட் வந்து மரணம் தான். மரணத்துக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த மரணத்தை நிர்மாணம் பண்ணுறவர் சனி பகவான் தான். கர்ம பலனுக்கு ஏற்ற தண்டனை கொடுத்துட்டு போவார். ஆனால் ராகு வந்து எப்படி செய்வார்னா, கர்மத்தை வந்து தூண்ட வைப்பார்.
நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா நல்ல காரியம் பண்ணுவாங்க. கெட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கெடு பலங்களை தான் சொல்லுவார், செய்ய வைப்பார். ராகு திசையில் வந்து நல்ல காரியங்கள் பண்ணாலுமே அதுலேயும் வந்து சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. சரியா? ஒரு நல்ல காரியத்தை நல்ல விதத்தில் செய்ய மாட்டார். அதுலேயும் வந்து சில பிரச்சனைகளை கெடுக்க வைக்கிறது, மற்றவங்களை வந்து கவுக்கிறது, சூதுவாது, நயவஞ்சகம், இதெல்லாம் ராகுக்கு வந்து கைவந்த கலை. எல்லாத்தையுமே செய்வார். ஒரு மனிதனை வந்து தடம் புரண்டு செய்ய வைக்கிறதுல, தடம் மாறி, தன் நிலை மாறி, நெறி மாறி சில காரியங்களை செய்ய வைக்கிறதால ராகு வந்து கெட்டிக்காரரு. அந்த ராகு திசை நடக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பேற்பட்ட ராகு வந்து ஜாதகத்தில் விசேஷத்தன்மையில் சுபத்துவமாக இருக்கணும். அப்படின்னா எப்படி சார் இருப்பார் அப்படின்னா, அவர் வந்து குரு பார்வையில் இருக்கணும். அதான் மெயின். குரு பார்வையில் ராகு வரணும். குருவோட விசேஷ பார்வை 5, 7, 9 வந்தார்னா ராகு வந்து கட்டுப்பட்டு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி பெற்று இருக்கணும். ஆட்சி பெற்று இருக்குன்னா ராகு திசை ஓரளவு நல்லாயிருக்கும், ஜாதகம் கெடுக்காது. இப்போ இன்றைக்கி எல்லாருக்குமே என்னென்னா, எனக்கு நான் எதுவும் பாவம் பண்ணுறேன், புண்ணியம் பண்ணுறேன், இதெல்லாம் உனக்கு தேவையில்லையா? ஜோசியக்காரனுக்கு இதெல்லாம் தேவையில்லை. எனக்கு வந்து பணம் வரணும், நான் நல்லா இருக்கணும், என் தொழில் நல்லா இருக்கணும், நான் நிறைய கோடியாக சம்பாதிக்கணும். நான் எப்படி சம்பாதிக்கிறேன்னா நீ சொல்லக்கூடாது, யாரும் நினைக்கவும் கூடாது. ஆனால் எனக்கு நான் கஷ்டப்படாமல் இருக்கணும், வண்டி வாகனம் வாங்கணும், நல்ல ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவள் வழியில் நல்லா காசு வரணும், நான் ஜாலியாக இருக்கணும். எல்லாருடைய நினைப்பும் அப்படி தான் இருக்குது. அரசியல்வாதிக்கு கட்சி ஜெயிக்கணும், கட்சி ஜெயித்தாலும் அதிகாரத்தோடு இருக்கணும், மாநில அரசுக்கு மத்திய அரசாங்கத்தோட சப்போர்ட் கிடைக்கணும், கேட்குற நேரம் காசு கொடுக்கணும். இப்படி தான் எல்லாத்துக்கும் எல்லா விதமான ஆசைகள் இருக்குது, அபிலாசைகள். அது பேர் தனிமனிதனிலிருந்து அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஆசைகள் இருக்குது. அந்த ஆசைகளை கொடுக்குறவர் ராகு பகவான் தான். அவர் எப்படி செய்வார்னா, தான் காரியம் நிறைவேறினா போதும், தான் வயிறு நிறைஞ்சா போதும்னு நினைக்கிற ஒரு கிரகம் வந்து ராகு பகவான் தான். அதனால் அந்த ராகு திசை நடக்கும்போது எப்படினாலும் நம்ம வந்து வாழணும்னு நினைப்பாங்க. அடுத்தவனை கொண்டுட்டுனாச்சும் நம்ம வாழணும், 10 பேரை சாகடிச்சுனாச்சும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சில நினைப்பை கொடுக்குற ராகு பகவான் தான். அப்படி அவர் செஞ்சிட்டாருன்னா அதோடைய தண்டனைகள் எல்லாமே வந்து செஞ்ச பாவங்கள் எல்லாமே பின்னாடி கழிக்கப்படும். சரியா? குரு திசையில் நியூட்ரலாக இருக்கும், சனி மகா திசையில் வந்து கஷ்டப்படுவாங்க. அதனால தான் சொல்லுவாங்க 35 வயசில் கஷ்டப்படுறவனுக்கு 60 வயசில் பிரச்சனை வரும். ஏன்னா இடையில வந்து அந்த ராகு திசை, குரு திசை 16 வருஷம் போயிடும். அவர் வந்து அப்படிப்படின்னு ஒரு உலட்டு போயிடுவார் குரு. ஆனால் சனி திசை வந்து பிடிச்சிக்கிறோம். இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்குது, வேத ஜோதிடத்தில் இருக்குது. வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நடந்துக்கிட்டே இருக்குது, அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும், கிளியராக இருக்கும், 100% கிளியராக இருக்கும். ராகு திசையில் ஆடுன்னு ஆடிருப்பாங்க, ஊரடிச்சு உலையில் போட்டிருப்பாங்க, பாவகாரியமாக நிறையா பண்ணியிருப்பானுங்க. குரு திசையில் அப்படி மத்தியமாக போயிருக்கும், ஒரு பெரிய மனுஷன் மாதிரி கெத்தாக வாழ்ந்துருப்பானுங்க. சனி திசையில் வந்து சுருட்டிடும் ஆளை. சரியா? ஏன்டா பிறந்தேன்னு நினைக்கிற அளவுக்கு செஞ்சு சனி பகவான் காரியத்தை பலங்களை கொடுத்துட்டு போயிடுவார். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ராகுக்கு வருவோம். பேசிட்டே போகலாம், ஸ்கிப் ஆயிடுவேன் நான். சரியா? ஆனால் இதுவும் இருக்குது, தனி மனித வாழ்க்கையில் இருக்குது, அனுபவிக்கிறாங்க, எல்லாருமே அனுபவிக்கிறாங்க. ஜாதகத்திலையும் இருக்குது, அந்த அமைப்பும் இருக்குது. எல்லோரும் இது கடந்து தான் போகணும். இதுலேருந்து யாரும் தப்பிக்கவும் முடியாது. தப்பிக்கணும் என்ன, நல்லது செய்யணும், இறைவனை வணங்கணும், நல்லது செய்யணும், தான தர்மம் பண்ணணும், புண்ணிய காரியம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும்னா நமக்கு பிரச்சனையெல்லாம் போகலாம். ஓகே, இப்போ வந்து ராகு பகவான் ஒவ்வொரு லக்கணத்துக்கு எப்படி சார் பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னா, ராசிக்கு நான் சொல்லிட்டேன். லக்கணம் மேச லக்கணம் வந்து அவருக்கு வந்து பிடிக்காது. ஆனால் மேசங்கிற வீடு பிடிக்கும். மேசங்கிற வீட்டில் இருக்கிற ராகு வந்து ஓரளவு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ஏன்னா மேசம் வந்து அவருக்கு இயல்பான இடம் தான். அப்படியே அவர் மேச ராசியில் இருக்கிறாரு சார், லக்கணத்துக்கு அப்புறம் வருவோம். மேச ராசியில் இருக்கிறாருன்னா என்ன பலன்களை கொடுப்பாருன்னா, சரி அதுக்கு மட்டும் லக்கணத்தில் சொல்லிடுறேன். நான் லக்கண ரீதியாக சொல்லிட்டு வந்துடுறேன். லக்கண ரீதியாக சொல்லிவிட்டு அந்த ராசிக்கு பலனை சொல்கிறேன், அதுதான் கரெக்டாக வரும், ஆர்டர் படி வரும். லக்கணம் தான் மொதல் வீடு. ஒரு மனிதனுக்கு லக்கணம் தான் முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ராகுக்கு வந்து எந்தெந்த லக்கணத்தில் பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அதுபோக வந்து மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ராகு வந்து எங்கே சார் இருக்கலாம் அப்படின்னம்னா, மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே ராகு வந்து 3, 6, 10, 11 இருக்கலாம். சரியா? மேச லக்கணத்தில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு வந்து மிதுனம், கன்னி, தனுசுல கூட இருக்கலாம், 9ஆம் இடத்துல இருக்கலாம், தனுசுல கோதண்டராக இருக்கலாம், மகரத்தில் இருக்கலாம், கும்பத்தில் இருக்கலாம். ஸோ மேச லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க தனுசு ராசியில் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன இடத்துல ராகு இருக்கலாம். லக்கணத்தில் ராகு இருக்கிறார் சார், மேசத்திலே இருக்கிறாரு அப்படின்னா, லக்கணத்தில் இருந்தாருன்னா அந்த ஜாதகருக்கு வந்து யோகம் இருக்கும், ஒரு முன்னேற்றம் இருக்கும். மேசத்திலே இருக்கிறாரு அப்படின்னா ஆள் நல்லா பார்க்க ஃபேராக இருப்பாங்க, நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, கொஞ்சம் சுயநலவாதியாகவும் இருப்பாங்க, புத்திர பாக்கியம் கம்மியாக இருக்கும், தலை சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கும். சரியா? ஜலதோஷம் பிடிக்கிறது, தலை சம்மந்தப்பட்ட வியாதியும் வந்துட்டு போகும் லக்கணத்தில் ராகு இருந்தார்னா. அதுபோக வந்து பொதுவாகவே வந்து 2ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, சரியா? 2ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. பேச்சு உறவு நிரந்தரமாக இருக்காது. 2ஆம் இடத்துல ராகு வந்து என்ன பண்ணுவாருன்னா, முன்கோபத்தை கொடுப்பாரு, சுடுசொல் பேச வைப்பார், ஆடம்பர செலவு அதிகமாக இருக்கும்,
இவங்க என்ன செய்வாங்கன்னா தனக்கு என்ன சரின்னு போடுறது அதைத்தான் செய்வாங்க. ஸோ 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. சுப தொடர்பு இருந்தானா பிரச்சனை இல்லை, இல்லைனா வந்து அவர் வந்து ஆரம்ப கல்வியை கடத்துருவார். ராகு திசை நடக்கும்போது குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை நடக்கும். சரியா நேர்களே? 2ஆம் இடம் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் வந்து இடம் மாறும். ஆனால் 2ஆம் இடம் வந்து ரிஷபர், நான் சொன்ன மாதிரி அந்த 5 வீடு இருக்குது, மேசம், ரிஷபம், கடகம், மகரம், கன்னி, இந்த மாதிரி இடம் வச்சுன்னா ஓரளவு பலன்களுக்கு மத்தியம பலன்களை செய்வார். சரியா? 3ஆம் இடத்துல ராகு இருக்கலாம். 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஜாதகருக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு, நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. சகோதர வழியில் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. நல்லா இவங்க வாய்க்கு ருசியாக சாப்பிடுவாங்க, அகால போஜனம் இருக்கும், பிரயாணம் அது கூட செய்வாங்க, நகநட்டுலாம் இருக்கும், நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. சரியா? நகநட்டுனா என்ன? அந்த ராகு திசை நடக்கும்போது 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. பொதுவாக ராகு வந்து 3, 6, 9, 10, 11 இருந்தாருன்னா ராகு திசை நல்லாயிருக்கும். அந்த இடங்களும் வந்து நான் சொன்ன வீடுகளாக இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? ஓகே. அதே மாதிரி ராகு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா வண்டி வாகன யோகம் இருக்காது, தாய்க்கு ஆகாது, தாய்மாம உறவுக்கு ஆகாது, சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. சரியா? இவங்க வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து கொஞ்சம் அலைச்சலில் தான் இருப்பாங்க. பெருசாக வந்து இவங்களால் சோபிக்க முடியாது. இருந்தாலும் வந்து கொஞ்சம் தேவையான காசு பணத்தை கொடுப்பாரு. சரியா? காசு பணத்தை கொடுப்பாரு, நல்ல அமைப்பை கொடுப்பாரு. அதுபோக ராகு வந்து சுக்கிரன் கூட சேரலாம், தனித்து புதன் கூட சேரலாம், பௌர்ணமி சந்திரன் கூட சேரலாம். இந்த கிரகம் கூட சேர்ந்தாருன்னா என்ன பண்ணுவார்னா அந்த கிரகங்களை கெடுத்துருவார். அந்த கிரகங்களை கெடுத்து தாம் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராகுவே என்னென்னா தான் கூட சேர்ந்த கிரகங்களை கெடுத்துருவார். இப்போ சுக்கிரன் கூட சேர்ந்துருந்தாருன்னா, இப்போ நீங்கள் போராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க, ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, சுக்கிர தசை நடக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. சுக்கிரை வந்து ராகுவோட சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க? மேச லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. தனுசு ராசி மேச லக்கணம். 5ஆம் இட சிம்மத்தில் சுக்கிரனும் ராகு இருக்கிறாங்க. பகமை, சுக்கிரனுக்கும் பகமை, ராகுக்கும் பகமை. என்ன ஆகும்னா அவங்களுக்கு போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். போராடாமல் மூலமாக ஏதோ ஒரு 2 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, காதல் வசப்பட்டு கெட்டு போயிடுவாங்க. சுக்கிரதசை நடக்கும்போது என்ன ஆகும்னா 5ஆம் இடம் காதலை குறிக்கும். அதில் சூரியனும் கெட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சுத்தம் காதல்னு பேரில் பிஞ்சிலே பழுத்துருவாங்க. அந்த 18 வயசுலேயே வந்து என்ன ஆகும்னா ஆணோ பெண்ணோ காதலுங்கிற ஒரு மாய வாழ்க்கையில் விழுந்து இழக்கக்கூடாதெல்லாம் இழந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு நொந்து நூலாகி பிஞ்சிலே பழுத்துருவாங்க. அதான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காய் வந்து அது என்ன ஆகும்னா அந்த காய் வந்து முத்தி தான் பழுக்கணும். அந்த காய் வந்து பெருசாகி தான் கனியாகணும். காய் கனியாகிறதுக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஆனால் அது பிஞ்சாக இருக்கும்போதே வந்து வெம்பி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிஞ்சிலே பழுத்துருச்சுன்னா டேஸ்ட்டு போயிடும். யாரும் அதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, தூக்கி தூரப்பட்டுருவாங்க. அது மாதிரி தான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். தனுசு ராசி மேச லக்கணம், 5ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் ஸ்தானப்பலம் பெறாமல் வீடு கொடுத்த சூரியனும் கெட்டு போயிருந்தாருன்னா அந்த சுக்கிர தசை நடக்கும்போது டோட்டலாக கெடுக்க வச்சிடும். அந்த காலகட்டத்தில் படிப்பு வராது, படிப்பு விட்டு மற்ற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. சரியா? இப்படிலாம் பலன்கள் நடக்கும். சரியா நேர்களே? அவங்களுக்கு வந்து சுக்கிர தசை வந்து கெட்டு போயிருக்கும். ஆனால் ராகு திசை நல்லாயிருக்கும். ராகு திசை நடக்கும்போது வயசாயிரும், ஒரு 40 வயசுக்கு மேலே ஆயிரும். சரியா? 40-45 வயசுக்கு மேலே ஆயிரும். அந்நேரம் வந்து ராகு வந்து யோகத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு, அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. சரியா? இப்படித்தான் ராகு வந்து சில காரியத்தை பண்ணுவார். தான் வாழ்கிறதுக்காக பிறரை கெடுப்பார். அந்த ஜாதகனை வந்து எந்த அளவுக்கு கெடுக்கணுமோ எல்லாத்தையும் கெடுப்பார். ஆனால் அவர் வந்து சுபகிரகங்களோடு சேர்ந்து சுபத்துவம் பெற்றிருந்தாருன்னா தன்னுடைய திசையில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. நான் உதாரணத்தை தான் அதை சொன்னேன். சுக்கிரன் கூட சேர்ந்த ராகு எப்படி பலன்களை கொடுப்பாரு அதை சொல்கிறேன். இதே அமைப்பு தான் இப்போ கோச்சாரத்தில் வந்திருக்கு. 28/12/2024 இருந்து அடுத்து நடக்குது. ஏன்னா சனி கூட சுக்கிரன் சேர்ந்துட்டார், அடுத்து ராகு கூட சேருவார். இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த சுக்கிர தசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்களுக்கு சிறப்பு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் மற்றவங்க வேறு ராசியில் பிறந்தாலும் சரி, அவங்ககிட்ட சொல்லி வைங்க. சுக்கிர தசையோ சுக்கிர புத்தியோ நடக்கிறவங்களுக்கு, தனுசு ராசி சுக்கிர தசை முடிஞ்சிருக்கும் மேக்சிமம். இருந்தாலும் மற்ற ராசியை சேர்ந்தவர்களுக்கு சுக்கிர திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 30/5/2025 வரை கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரை வந்து ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறாரு இப்போ வந்து கோச்சாரத்தில். அதனால் அந்த தசாபுத்தியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரச்சனை வந்துடும். சரியா? குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் பிரச்சனை வரும். ஓகே நேர்களே, இப்போ வந்து ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, புத்திர தாமதம் இருக்கும். லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா தன்னுடைய தசா புத்தியில் அதை செய்வார். பொதுவாக வந்து புத்திர தாமதம் ஆகும். புத்திர தாமதம்னா என்ன அர்த்தம்? திருமணம் தாமதமாகும். திருமணத்தோட லாஜிக்கே என்ன? புத்திரம் தான். ஸோ புத்திர தாமதத்தை கெடுப்பார். புத்திர நல்லபடி அமையாது, ஆண் வாரிசு கிடைக்காது. அப்படியே ஆண் வாரிசு இருந்தாலுமே அந்த ஆண் பையன் வந்து தாப்பன் பேச்சை கேட்க மாட்டான், அவன் ஜவரத்துக்கு இருப்பான். அதுபோக ராகு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதால பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்காது, ஒரு நிலையாக சாமி கும்பிட முடியாது, கோயில் குளத்துக்கு போயிட்டு வர முடியாது, இறைவனோட அருள் கிடைக்காது. இப்படி எல்லா வேலையும் பார்ப்பார். 5ஆம் இடம் வந்து ஒரு மந்தஸ்தானம், புண்ணியஸ்தானம். அங்கே இருக்கிற ராகு வந்து ஒரு தோஷத்தை கொடுப்பாரு,
தகப்பன் வழி காசு கிடைக்காது. சரியா, தகப்பன் வழியில் ஒரு ஏற்றம் இருக்காது, சொத்து பத்து கிடைக்காது, ரொம்ப சங்கடப்படுவாங்க. 5ஆம் இடம் வந்து ரொம்ப முக்கியங்க. ஒரு மனிதனுக்கு வந்து 5ஆம் இடம், லக்கணத்துக்கு 5ஆம் இடம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்து வந்து நான் பொதுவாக லக்கணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த லக்கணமாக பிறந்திருந்தாலும் சரி, தனுசு ராசியில் அந்த லக்கணத்துக்கு இருந்து நான் வீடு சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா, அடுத்து வந்து ராசிக்கு சொல்கிறேன். நான் மேசத்துக்குன்னு ஆரம்பித்தேன், அதை நிப்பாட்டிட்டேன். இப்போ லக்கணத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் தனுசு ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலுமே அந்த லக்கணத்திலிருந்து 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் சொல்லிட்டேன். இப்போ 6ஆம் இடம், 6ஆம் இடத்துல ராகு இருக்கலாம், ஒரு உபசன ஸ்தானத்தில் ராகு இருக்கலாம். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்காது, தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நோய் நொடியெலாம் அந்த அளவுக்கு வராது. ஏன்னா அந்த ஆதிபத்திய விஷயத்தை கெடுத்துருவார். ராகு பொதுவாக என்ன செய்வார்னா, எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு ஆதிபத்திய விஷயத்தை டோட்டலாக கெடுத்துருவார். அது மாதிரி 6ஆம் இடத்து அசுப பலன்களை கெடுத்துருவார். ஆனால் சில பேருக்கு வந்து என்ன ஆகும்னா, ராகு வந்து மற்ற சம்மந்தப்பட்டு இருந்தாருன்னு, ராகுக்கு வீடு கொடுத்தவொன்னு நல்ல நிலைமையில் 6 கூடியவனு கெட்டு போயிருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகும், விஷத்தால் சில கண்டம் இருக்கும், விஷக்கண்டம் இருக்கும். இந்த பூச்சிகள், விஷப்பூச்சிகள், பாம்பு, தேள், நட்டுவாக்காளி, பூரா, இது ஏதோ ஒன்று கடித்து சில பிரச்சனைகள் வரலாம். அது வந்து ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா அங்கே உள்ள ராகுவோட அமைப்பு, ராகுக்கு வீடு கொடுத்தவன் இவங்களாம் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை இருக்கும். சரியா, அதுபோக வந்து அந்த பகல் வேலை இரவு வேலை அதில் பிறந்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில காரியங்கள் மாறுபடும். ஓகே, ஆனால் பொதுவாக 6ஆம் இடத்துல இருக்க ராகு வந்து நல்ல ஒரு செல்வாக்கை கொடுப்பாரு, தீர்க்க ஆயுளை கொடுப்பாரு, நல்ல ஒரு ஆரோக்கியமான உடம்பை கொடுப்பாரு. 7ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. சரியா, 7ஆம் இடத்துல இருந்தார்னா திருமணமே ஆகிறதுக்கு லேட் ஆகும். 7ஆம் இடம் வந்து ஒரு தோஷமுள்ள இடம் தான், திருமண தோஷத்தை கொடுப்பாரு, திருமணம் ஆகாது, கலப்பு திருமணம் ஆகும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க வேறு ஜாதின்னு சொல்ல முடியாது, வேறு மதத்தில் போய் கல்யாணம் பண்ணுவாங்க. ராகு வந்து இஸ்லாமிய மரத்தை குடிக்கிற கிரகம். இப்போ இந்த கல்ஃபு கண்ட்ரிக்கெலாம் போய் வேலை பார்க்குறவங்களை பார்த்தீங்கன்னா லக்கண ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருப்பார், இல்லைன்னா 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பார்ப்பார், இல்லைன்னா 10 கூடியவங்க கூட சேர்ந்து இருப்பார். அவங்களுக்குலாம் வந்து கல்ஃபு கண்ட்ரியில் வேலை கிடைக்கும், முஸ்லீம் கண்ட்ரியில் வேலை கிடைக்கும். ஏன்னா ராகு வந்து முஸ்லீமை குறிக்கிற கிரகம், கேது வந்து கிறிஸ்துவ மதத்தை குறிக்கிற கிரகம். அது மாதிரி பார்த்தா 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க, 7 கூடியவங்க கூட தொடர்பில் ராகு இருக்கிறவங்க வந்து அந்நிய மதத்தில் திருமணம் பண்ணுவாங்க. சரியா, வீண் சொல் இருக்கும், வீண் பழியும் இருக்கும். ஆனால் திடீர் யோகத்தையும் கொடுப்பாரு. திருமணத்துக்கு பின்னாடி நல்ல ஒரு லெவலுக்கு போயிடுவாங்க. ஆனால் வந்து திருமண உறவு நல்லா இருக்காது. அவனை ஊரை விட்டு ஜாதி சனத்தில் வச்சு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் ஆள் நல்லா இருப்பான், அவன் ஒரு தொழிலை பண்ணிட்டு ஆள் நல்ல நிலைமையில் இருப்பான். கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்டேஷன்லாம் சிறப்பாக இருக்கும். பொதுவாக 7ஆம் இடத்துல வந்து அவர் சுப தொடர்பு இருந்தாருன்னா நல்ல டாப் லெவலில் கொண்டு போயிடுவார். ஓகே, அடுத்து வந்து 8ஆம் இடம். 8ஆம் இடம் வந்து ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தில் ராகு இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படாது. இருந்தாலும் ஆயுளை கெடுக்க மாட்டார், கடின மனசை கொடுப்பாரு, தேக ஆரோக்கிய பிரச்சனை கொடுப்பாரு. எப்போ பார்த்தாலும் எதனாச்சும் இருமிக்கிட்டே இருப்பான், மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும், நித்திய கண்டம், பூரண ஆயுசுன்னு சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுப்பார். ராகு திசையில் 8ஆம் இடத்துல ராகு இருந்தார்னா தூர தேசத்துக்கு அனுப்பிவிடுவார், இருக்கிற இடத்த விட்டு மாற்றி விடுவார், நல்ல விதமாக பார்க்கப்படாது. 8ஆம் இடத்துல ராகு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து 9ஆம் இடத்துல ராகு நல்லது தான் ஓரளவுக்கு, ஆனால் தகப்பனுக்கு ஆகாது, தகப்பனுக்கு மகனுக்கு ஆகாது. தகப்பன் வயதில் பிரச்சனைகள் இருக்கும். தகப்பன் இருந்தால் தகப்பனுக்கு சில கண்டத்தை கொடுத்துருவார், பிதிர் சொத்துக்களில் பிரச்சனை இருக்கும். ஆனால் இருந்தாலுமே இவர் சொந்தமாக சம்பாதிச்சு இடம் வாங்கி வீடு கட்டி நல்ல நிலைமைக்கு போவான். 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, சில நல்ல பலன்களை கொடுப்பாரு. காரிய அனுகூலம் இருக்குது, காரிய வெற்றி இருக்கும், எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது, நினைத்த காரியத்தை முடிக்கிறதுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பாரு. சரியா, அந்த அமைப்பெல்லாம் ராகு வந்து சிறப்பாக செய்வார். அடுத்து வந்து 10ஆம் இடத்துல ஒரு பாவகரம் இருக்கலாம், 10ஆம் இடத்துல பாம்பு இருக்கலாம். 10ஆம் இடத்துல பாவகரம் இருக்கிறதுனால தொழில் நல்லா பண்ணுவாங்க. சரியா, அது ராக திசையில் நல்ல அமைப்பாக இருக்கும். இவங்களுக்கு வந்து நல்ல பணங்கள் வரும். சரியா, பெண்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திருமணத்துக்கு பின்னாடி மனைவி மூலியமாக நல்ல பணங்கள் கிடைக்கும், இல்லை வேறு பெண்கள் மூலியமாக பல பணங்கள் கிடைக்கும். இவங்களாம் வந்து நகைக்கடை, இந்த ஸ்டோன் வியாபாரம், நவரத்தினங்கள், இது மாதிரி வேலைகளை சேரலாம். நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு, வெளிநாட்டு தொடர்பை கொடுப்பாரு. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் நகைக்கடை வச்சுருப்பாங்க, இல்லைனா வெளிநாட்டு தொடர்பில் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்டோன் பிஸ்னஸ், நகை வியாபாரம், இது மாதிரி வியாபாரம்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. அந்த 10ஆம் இடமும் வந்து நான் சொன்ன இடமா இருக்கணும். மேசம், மகரம், கன்னி, ரிஷபம், கடகம் இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, அப்படி பார்த்தா நீங்கள் வந்து எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தால் அந்த அமைப்பு வரும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா துலா லக்கணத்தில் பிறக்கலாம். சரியா, துலா லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா 10ஆம் இடம் கடகத்தில் ராகு இருப்பார். இல்லைனா வந்து நீங்கள் வந்து மகர லக்கணத்தில் பிறக்கலாம். மகர லக்கணத்தில் பிறந்தாலுமே 10ஆம் இடம் துலாமில் ராகு இருப்பார், அவர் நல்ல பலன்களை கொடுப்பார். இப்படி 10ஆம் இடம் வர்ற மாதிரி பிறக்கணும். சரியா, மேச லக்கணத்துனா எந்த லக்கணத்தில் பிறக்கணும்னா கடக லக்கணத்தில் பிறக்கலாம். கடக லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா 10ஆம் இடம் மேச லக்கணம் வரும். ஸோ அது கரெக்டாக, அந்த காம்பினேஷன் கரெக்டாக வரும். அந்த மேசம், கடகம், ரிஷபம், இந்த இடம் வந்து கரெக்டாக வரும். ஓகே, ஸோ வாட் எவர் மேபி 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு.
ஆனால் அவர் வந்து கொஞ்சம் பாவகரங்கள் சப்போர்ட்டில் இருந்தாருன்னா தொழிலில் ஒரு பின்னடைவை கொடுப்பாரு. நல்லா தொழிலை ஏற்றிட்டு டக்குன்னு இறக்கி விட்டுருவார். செவ்வாய் சம்மந்தப்படாமல் இருக்கணும், இல்லைனா அமாவாசை சந்திரன் சம்மந்தப்படாமல் இருக்கணும், இல்லைனா சனி பகவான் பார்க்காம இருக்கணும். இந்த பாவ தொடர்பு இருந்துச்சுன்னா தொழிலில் வந்து எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கோ அந்த அளவுக்கு இறக்கமும் இருக்கும். கவனமாக இருக்கணும். 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. 11ஆம் இடத்துல ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு. தனிச்சு இருக்கணும். பாவகிரகங்கள் சனி செவ்வாய் கூட சேர்ந்து இருந்தாருன்னா மூத்த சகோதரனை பாதிச்சிருவார். அந்த ராகு திசையில் வந்து மூத்த சகோதரனை பாதிப்பார். சரியா? அந்த தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி மூத்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனையை கொடுத்துருவார். ஆனால் இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து ஜாதகனுக்கு நல்ல கையில் காசு பணத்தை கொடுப்பாரு, சொத்து பணத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு அசையா சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். ஆனால் தகப்பன் வழியில் தோஷம் இருக்கும். சரியா? அதுவும் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து 12ஆம் இடம் அயன சயன போக ஸ்தானத்தில் ராகு இருக்குது. நல்ல அமைப்பு கிடையாது. சரியா? இவங்க எப்போ பார்த்தாலும் தூங்க மாட்டாங்க, தூக்கத்திலே செஞ்சுட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன வேலை பார்க்கலாம், என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க. செலவுகள் அதிகமாக இருக்கும். அதுபோக இவங்களுக்கு சர்ப்பதோஷமும் இருக்கும். சரியா? அதுபோக இவங்க வீடு ராகு பகவான் விருச்சிகம் வந்து 12ஆம் இடம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சர்ப்பதோஷம் இருக்கும். நீங்கள் இப்போ தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்துட்டு விருச்சிகம் 12ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா கண்டிப்பாக சர்ப்பதோஷத்தை கொடுப்பாரு. ஏன்னா விருச்சிகம் வந்து அவருக்கு ஆகாத இடம். கவனமாக இருக்கணும். சில இடத்துல அவர் வந்து சர்ப்பதோஷத்தை கொடுப்பாரு. அந்த வீடு வந்து விருச்சிகம் கடகம் சிம்மமும் வரக்கூடாது. சரியா நேர்களே? கவனமாக இருக்கணும். சிம்ம லக்கணத்தில் பிறக்கிறீங்க, கடகத்தில் ராகு இருந்தாலும் அந்த தோஷத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி கன்னியா லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, சிம்மத்தில் ராகு இருந்தாலும் அந்த தோஷத்தை கொடுப்பாரு. ஸோ 12ஆம் இடம் வந்து விருச்சிகம் சிம்மம் கடகத்தில் வரக்கூடாது. அந்த இடத்துல இருந்தாலும் அந்த சர்ப்ப தோஷத்தை கொடுப்பாரு. சர்ப்பத்தால் சில பிரச்சனைகள் இருக்கும். இவங்களாம் வந்து அந்த நாக வழிபாடு பண்ணணும். சரியா? அது நிறையா இருக்குது. அது ராகு திசை நடக்கிறவங்க குறிப்பாக நாக வழிபாடு பண்ணணும். நான் சொல்கிற கோயிலுக்கெல்லாம் போகணும். நீங்கள் அதை வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகே நேயர்களே? ஸோ இந்த ராகு திசை நடக்கிறவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுபோக ராகு வந்து ஜனன ஜாதகத்தில் வந்து உங்கள் லக்கண ரீதியாக 2, 4, 7, 8, 12 இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே அவர் 2, 4, 7, 8, 12 இருக்கக்கூடாது. சரியா? அது கவனமாக வச்சுக்கோங்க. சரி சார், இப்போ வந்து ராகு ஒவ்வொரு ராசியில் இருந்தாருன்னா என்ன பலன்கள் அப்படின்னு பார்ப்போம். இப்போ லக்கணத்தெல்லாம் மறந்துடுவோம், ராசிக்கு வந்துடுவோம். ஏன்னா ராசின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி சில பலன்களை கொடுப்பாரு, தான் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி. மேசராசியை சொல்லிட்டு ஏற்கனவே மேசராசியில் இருக்கிற ராகு நல்ல யோகத்தை கொடுப்பாரு, முன்னேற்றத்தை கொடுப்பாரு, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஆள் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருப்பாங்க, சுயநலவாதியாக இருப்பாங்க. குழந்தை பாக்கியம் கம்மியாக இருக்கும். ரிஷபத்தில் இருக்கிறாரு, ரிஷபராசியில் ராகு இருக்கிறாருன்னா தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கும். சரியா? குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பாங்க. எவனாச்சும் அடிச்சு போட்டு இவங்க பணம் சம்பாதிப்பாங்க. இதெல்லாம் இந்த ராகு திசையில் தான் நடக்கும். அந்த 18 வருஷத்தில் நடக்கும். ரிஷபத்தில் இருக்கிற ராகு செய்வார். சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் தாராளமாக இருப்பாங்க. நல்லா கையில் காசு பணம் இருக்கும். நல்ல ஒரு அமோகமான வாழ்க்கையை செய்வாங்க. சரியா? ஆனால் பாவத்தை சம்பாதிப்பாங்க. கர்மத்தை வந்து கூட்டுவார். கர்மம் கெட்ட கர்மத்தை வந்து கூட்டுவார். பின்னாடி தண்டனை கண்டிப்பாக உண்டு. மிதுனத்தில் ராகு இருந்தால் நல்ல அமைப்பு தாங்க. நீண்ட ஆயுள் இருக்கும். ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். இவங்க கோயில் குளத்துக்கெல்லாம் நல்லா வேலை செய்வாங்க. சமயப்பட்டு இருக்கும், இறைப்பட்டு இருக்கும். ஆள் கொஞ்சம் பற்று இருப்பாங்க. சரியா? பிறர் கொடுத்து வாழ்வாங்க. என்னடா வாழ்க்கை இது, எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கோயிலுக்கு போனால் எதையும் வேண்ட மாட்டாங்க. ஆண்டவங்கிட்ட ஜென்ரலாக வேண்டிட்டு வருவாங்க, இல்லைன்னா பிரார்த்தனை மட்டும் பண்ணிட்டு வருவாங்க. சில பேர் அப்படி கிடையாது. கோயிலுக்கு போட்டால் தன்னை பற்றியே நினைக்கிறது. நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் மாமியா நல்லா இருக்கணும், என் குழந்தையா நல்லா இருக்கணும், இப்படியே வேண்டுறது. இப்படிப்பட்ட ஆளும் நிறையா இருக்கிறாங்க. சரியா? அவங்க வேண்டுறதெல்லாம் தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் தனக்கு வேண்டியவர்களை பற்றி வணங்குறது, அவங்கள பற்றி வணங்குறது. இப்போ என்கிட்ட நிறைய பேர்லாம் ஜோசியம் கேட்குறாங்க. அவங்ககிட்ட சில பேர் வந்து சொந்த வீட்டில் வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி கேட்க மாட்டாங்க, மற்றவங்கள பற்றி கேட்பாங்க. என் மனைவி கூட பிறந்தவ எப்படி இருக்கா, மச்சனை எப்படி இருக்கான். ஏன்னா அவங்களுக்கு அவங்க மேலே அக்கறை. ரைட்டு? எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி சாமி கும்பிட்றவங்கலாம் இருக்கிற பட்சத்தில் இந்த மிதுனத்தில் ராகு இருக்கிறவங்க வந்து வெளிப்படையாக இருப்பாங்க. எதுவுமே இறைவங்கிட்ட வேண்ட மாட்டாங்க. இறைவா உனக்கு எல்லாமே தெரியும், நீ என்னை படைச்சிட்ட, உனக்கு எல்லாமே தெரியும், என்னை மட்டும் படைக்கல, இந்த பிரபஞ்சத்தையே படைச்சிருக்கிற, உனக்கு யாருக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியும். அதனால் நான் கேட்டு நீ கொடுக்க வேண்டாம், நீ கொடுக்குறதா இருந்தால் கொடுக்காட்டினா விட்டுரு அப்படின்ட்டு ஒரு யோகி மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. நல்ல பண்பு இருக்கும், நல்ல அமைப்பு. பொதுவாக மிதுனத்தில் ராகு இருக்கிறவங்க கொடுத்து வைத்தவர்கள். இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு எத்தனை பேரில் இருக்குன்னு தெரியல. அப்படி எனக்கு மிதுனத்தில் ராகு இருக்குது சார், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா மிதுன ராகு வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? அதுவும் இந்த ராகு தசையில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அது பர்டிகுலராக மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் ராகு திசை நல்லா இருக்கும். சுமார் பொதுவாகவே தனுசு ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை வந்து அந்தளவுக்கு மோசம் பண்ணாது. அது பர்டிகுலராக மற்ற லக்கணத்தில் பிறந்தாலும் மிதுனத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து கடகத்தில் இருக்கிற ராகு வந்து இயல்பு நிலையில் இருப்பார். ஆனால் பொருளாதார இதில் முன்னேற்றம் இருக்காது. ஆள் கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்க. மனதில் அமைதியற்ற நிலைமை இருக்கும். வாழ்க்கையில் நிறைய எதிரி இருப்பாங்க. சிம்மத்தில் ராகு, சிம்மத்தில் பகமை தான் பெறுவார், சூரியன் வீடு. ஆனால் தனுசு ராசிக்கு வந்து சிம்மம் வந்து வேண்டிய விடும், பாக்கியஸ்தானம். அதனால் சிம்மத்தில் தனுசு ராசிக்கு இருக்கிற
ராகு வந்து ஒரு கிட்டிக்காரத்தனத்தை கொடுப்பாரு. நல்ல ஒரு பண்பு, கேரக்டர் வைஸ் நல்லாயிருக்கும். எழுத்து வேலையில் சிறப்பாக இருப்பாங்க. ரிட்டன் ஒர்க்கெலாம் நல்லா வரும். கதையாசிரியராக இருப்பாங்க. நல்ல ஒரு பேச்சாற்றல் இருக்கும். நல்லா பேசுவாங்க. நல்ல உயர்ந்த பண்பு இருக்கும். நல்ல ஆள் ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. ஆனால் தசையில் வந்து அவர் வந்து சில நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன்களை கொடுப்பாரு. வீடு கொடுத்த சூரியன் நல்லா இருக்கணும். அதுபோக வந்து இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன், இந்த ராகு திசை நடக்கிறவங்களுக்கு, ராகு எந்த வீட்டில் இருந்தாலுமே அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும். சரியா? அந்த வீடு கொடுத்த கிரகம் வந்து ஆட்சி உச்சம் பெற்று சுப தொடர்பில் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ சிம்மத்திலே ராகு இருக்கிறாரு. சிம்மம் வந்து அவருக்கு ஆகாத இடம் தான். ஆனால் சிம்மத்துக்கு வீடு கொடுத்த சூரியன் குரு தொடர்பில் சுக்கிரன் தொடர்பில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுபோக ராகு வந்து மற்ற கிரகங்கள் கூட சேராமல் தனிச்சு இருக்கணும். செவ்வாய் சனி பார்வையில் இல்லாமல் இருக்கணும். இப்படிலாம் இருக்கணும்னா அந்த ஜாதகம் யோகமான ஜாதகம்னு அர்த்தம். இப்படியும் சில பேருக்கு இருக்குது. ஒரு 40 ஜாதகம் 50 ஜாதகம் பார்த்தோம்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஜாதகம் இப்படி இருக்கும். ராகு வந்து ஒரு நல்ல இடத்துல உட்காந்துருப்பார். எந்த இடத்துல உட்காந்துருப்பார்? கண்ணியில் உட்காந்துருப்பார். அவர் பிடிச்ச வீட்டில் உட்காந்துருப்பார். வீடு கொடுத்த போதன் அருமையான நிலைமையில் இருப்பார். வீடு கொடுத்த போதன் எங்கே இருப்பார்னா, அவர் குரு கூட சேர்ந்து ஒரு இடத்துல இருப்பார். தனுசுலே இருப்பார். மீனத்தில் இருந்தால் புதன் நீசமாயிருவார். இருந்தாலும் நீசபங்கம் அடைவார் குருவோட இருந்தாலும். உதாரணத்துக்கு தனுசுலே இருப்பார். குருவும் புதனும் இருப்பாங்க. ராகு கண்ணியில் இருப்பார். ஸோ அந்த கண்ணியில் இருக்கிற ராகு வந்து வீடு கொடுத்தவனுக்கு 10ஆம் இடத்துல இருப்பார். அருமையான அமைப்பு. குருவோட சேர்ந்து புதன் சுபத்துவமாக இருப்பார். ராகு வந்து சனி பார்வையிலும் செவ்வாய் பார்வைக்கு வரவே மாட்டார். அப்படி இருக்கணும். சரியா? ராகுக்கு வந்து சனி பார்வை செவ்வாய் பார்வை கிடைக்காம ராகு தனிச்சு இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்படிப்பட்ட அமைப்பு சில பேர் கிடைக்கும். சரியா? இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு திசை 18 வருஷம் நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஏற்றத்தை கொண்டு போயிடுவார். ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு இதை வச்சு தான் சொல்லியிருக்கிறாங்க. ராகு வந்து ஒரு யோககாரகன். நல்லா கொடுப்பாரு. டாப் லெவலில் கொடுப்பாரு. சில சினிமா நடிகர்கள் இன்றைக்கி ஓஹோ ஆகான் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் ராகு திசை நடக்கும். அந்த 18 வருஷம் சரியான இடத்துல இருந்து பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சினிமா நடிகருக்கு வந்து பருவத்தில் ராகு திசை வந்து ராகு நல்ல நிலைமையில் இருந்தார்னா 18 வருஷம் அவன் ஒரு 25 வயசில் சினிமா நடிக்க வரானா 43 வயசு வரைக்கும் நல்லபடியாக வாழ்ந்துருவான். அதுக்கு மேலே அவன் படம் ஓடுதோ ஓடலையோ பழசை வச்சே பேலன்ஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பான். அதுக்கடுத்து குரு திசை நடக்கும். குரு திசையில் வந்து கொஞ்சம் நல்ல பலன்கள் நடக்கும். குரு வந்து பொதுவாக யாரையும் கெடுக்க மாட்டார். ரிஷப லக்கணம் துலா லக்கணத்தில் பிறந்தவங்களை தான் கெடுப்பார் வழியே. மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களாம் ஓரளவு 100க்கு 50 மார்க் போட்டுருவார். ஏன்னா குரு வந்து இயற்கை சுப கிரகம். யாரையுமே கெடுக்க மாட்டார். எல்லாத்தையும் பாஸ் ஆகிற கிரகம் குரு பகவான் தான். சரியா? ஏன்னா மகா யோகர் அவர். அப்பேற்பட்ட குரு பகவான் வந்து 16 வருஷத்தில் அந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு சினிமா நடிகருக்கு 43 வயசு வரை 25 to 43 வயசு வரை ராகு திசை நல்லா இருந்து அவன் பீக்கா போய் அதுக்கு பிறகு 43 வயசுலேருந்து அங்கிட்டு ஒரு 16 வருஷம் 60 வயசு வரைக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருவார். 60 வயசுக்கு மேலே அவன் நடிச்சானே நடிக்காட்டி போனா என்ன? எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி சில அமைப்பில் சில நடிகர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்பர் 1ல் இருக்கிறாங்க. சரியா? அதுதான் அந்த ராகு திசை வந்து பருவத்தில் வர வேண்டும். ஆனால் தனுசு ராசிக்கு பருவத்தில் வராது. கொஞ்சம் வயசாகி தான் வரும். சரியா? மகர ராசிக்கு வரும். சரியா? மகரம், ரிஷபம், கன்னி இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை வந்து கொஞ்சம் வயசுலேயே வந்துடும். சரியா? கொஞ்சம் வயசுலேயே ராகு திசை வர்றதுக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்கிக்கலாம். அவன் வந்து பேச்சலராக தான் இருப்பான். பேச்சலாக இருக்கிறவனுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஒன்று தாய் தப்பான அண்டி இருப்பான், இல்லை அவனுக்கு கமிட்மெண்ட் இருக்காது. சித்தம் போக்கு சிவம் போக்கணும், எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பார்க்க படுக்க எந்திக்க தூங்க ஊரை சுற்றிட்டு அப்படி போயிடுவான். ஒரு மனிதனுக்கு பிரச்சனை எப்போ வரும்னா 35 வயசுக்கு மேலே தான் பிரச்சனை வரும். கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை பெற்று அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்து போகணுன்னு இருக்கும். எல்கேஜியில் சேர்க்கணும்னா இன்றைக்கி 2 லட்ச ரூபா வேணும். 2 லட்ச ரூபா முதல்ல ரெடி பண்ணணும். சரியா? அதை கொடுத்து ஒரு பிள்ளை பெற்றுட்டானா அவ்வளோதான் கதை, அதோட அம்பேல். இவங்களுக்கு தான் ராகதிசை போட்டு பரட்டி எடுக்கும். அந்த அமைப்பு தனுசு ராசியில் வரும். தனுசு ராசியில் வந்து ராகதிசை வந்து மிடில் வரும். சரியா நேர்களே? அது உத்திராடத்தில் பிறந்தாலும் சரி, பூராடத்தில் பிறந்தாலும் சரி, மூலத்தில் பிறந்தாலும் சரி, மிடில் வரும். அந்த குடும்ப பொறுப்புகள் ஏற்றுக்கிற அந்த வயசில் வரும். அதான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறேன். 38 நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த வீடியோ இது நேரம் கேட்டுட்ருக்காங்கன்னு தெரியல. அப்படி இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றி. நான் பொதுவாக உங்களுக்கு ஒரு விஷ் பண்ணிடுவேன். ஏன்னா சொல்கிறத காட்டில் கேட்குறதுக்கு தான் நீ பொறுமை வேணும். சொல்கிறது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், அறிஞ்சதை சொல்கிறேன், அறியாதது நிறையா இருக்குது. அறிஞ்சதை சொல்கிறேன், கேட்குறதுக்கு ரொம்ப பொறுமை இருக்கணும். ஓகே. அப்பேற்பட்ட ராகு திசை வந்து அந்த முக்கியமான பருவத்தில் தான் வரும். ஓகே நேர்களே, சிம்மத்தை சொல்லிட்டேன். அடுத்து கண்ணியில் இருக்கிற ராகு நான் பொதுவாக நல்லா தான் சொல்லுவார். இப்போ கூட உதாரணம் சொன்னேன். கண்ணியில் இருக்கிற ராகு வந்து நல்லா அவங்கள வந்து ரிட்டன் ஆக்கவார். ரிட்டன் ஒர்க் நல்லா பண்ணுவாங்க. கதை கட்டுரை படைப்பாற்றலாக இருப்பாங்க. திரைப்படத்துறையில் பெரிய லெவலில் போவாங்க. திரைப்பட பாடல் எழுது, கவிஞர் எழுது, இதெல்லாம் நல்லா இருப்பாங்க. பெண்களால் நல்லா ஏட்டாக இருக்கும். அறிவுபூர்வமாக இருப்பாங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பாங்க. கண்ணியில் இருக்கிற பொதுவாக அந்தளவுக்கு கெடுக்க மாட்டார். சரியா? கெடுக்க மாட்டார். புதனும் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா ரொம்ப டாப் லெவலுக்கு கொண்டு போவார். சரியா? ரொம்ப ஒரு நல்ல ஒரு வியாபாரத்தன்மை கொண்டு போய் நல்ல வியாபாரம் பண்ணி பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. அடுத்து துலாமில் இருக்கிற ராகு வந்து கொஞ்சம் பயமுறுத்துவார்.
தேக ஆரோக்கிய பிரச்சனை கொடுப்பாரு. சரியா, நமக்கு அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆளை ஷேக் பண்ணிகிட்டே இருப்பார், ஆளை போட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பார். இருந்த போதிலும் பூர்வீக சொத்துலாம் கிடைக்கும், நல்ல ஒரு லெவலுக்கு போவாங்க, உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க, பேரும் புகழும் இருக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்ல சிறந்த வியாபாரியாக இருப்பாங்க. வியாபாரத்தில் வந்து தில்லாலங்கடி வேலையெல்லாம் நிறைய பார்ப்பாங்க. ஏன்னா ராகு வந்து அந்த தில்லாலங்கடி வேலை பார்க்குற கிரகம் தான். அது சுக்கிர வீட்டில் இருக்கிறாருன்னா அவரை வந்து கட்டுப்படுத்த முடியாது. சுக்கிரனாலே ராகுக்கு வந்து ஒரு சொகுசு தான். சரியா, குரு வீட்டில் இருக்கிற ராகு வந்து கொஞ்சம் அடக்கமாக இருப்பார், ஒரு கொஞ்சம். ஏன்னா குரு வந்து ஞான வீடு. சுக்கிர வீட்டில் இருக்கிற ராகு எப்படின்னா சினிமா தேட்டரில் இருக்கிற மாதிரி தான். சினிமா தேட்டர் நம்ம எப்படி இருப்போம், ஜாலியாக இருப்போம், கையை காலை நீட்டிக்கிட்டு ஒரு ஜாலியாக இருப்போம். ஆனால் கோயிலுக்கு போயிட்டோம்னா அடக்கமாக இருப்போம், பவ்யமாக இருப்போம். அது மாதிரி தான் சுக்கிரன் வீட்டில் இருக்கிற ராகு, துலாம் ரிஷபத்தில் இருக்கிற ராகு வந்து கொஞ்சம் டைபாலிக்காக தான் இருப்பார். அப்பேற்பட்ட ராகு என்ன பண்ணுவார்னா வியாபாரத்தை கொடுத்துருவார். வியாபாரத்தில் வந்து குறுக்கு வழியில் சில காரியங்களை பண்ண வைப்பார். குறுக்கு வழியில் வியாபாரத்தில் முன்னேறது, கலப்படம் பண்ண வைப்பார். சரியா, கலப்படம் பண்ண வைப்பார். அரிசியில் தண்ணியை ஊற்றி ஊற வைக்கிறது, கடுகுல கடலை சேர்க்கறது, பொருள் மேலே எந்த பொருளுக்கு எதை சேர்க்கலாமோ அந்த டூப்ளிகேட்டை கண்டுபிடிச்சிருவார். இந்த மிளகு இருக்குல்ல, மிளகுல வந்து பப்பாளி விதையை சேர்க்குறது, மிளகும் பப்பாளி விதையும் ஒன்றா இருக்கும். இன்றைக்கி அப்படிலாம் செய்கிறாங்க, வியாபாரிகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 1960 செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வியாபாரிகளுக்கு வந்து அவங்க தெரிய வேண்டியது என்னென்னா எந்த பொருளுக்கு எதை கலப்படம் செய்யணும் இது நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க வியாபாரம் பண்ணுறவங்க. அது குறிப்பாக அந்த துலாம் ராசியில் ராகு இருக்கிறவங்க சிறப்பாக செய்வாங்க, ரிஷபத்தில் இருக்கிறவங்களும் செய்வாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி செய்வாங்க. திரைப்படத்துறையில், திரைப்படம் கலை சம்மந்தப்பட்டதில் நிறைய ஒரு அந்த கேலி குத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, விருச்சிகத்துக்கு வந்துடுவான். விருச்சிகத்தில் ராகு சத்தியமாக இருக்கக்கூடாது. விருச்சிகத்தில் ராகு இருக்க பிறந்த வாழ்க்கை வந்து நல்லா இருக்காது. சரியா, அவன் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி. இப்போ இன்றைக்கி தனுசு ராசியில் வந்து விருச்சிகத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு, ராகு திசை நடக்கிறவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்க. 100க்கு ஒரு 8 பேர் சங்கடப்படுவாங்க, 2 பேர் நல்லா இருப்பாங்க. ஏன்னா ராகு கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருப்பார். குரு பார்வையிலையோ இல்லைன்னா சந்திரன் கூட சேர்ந்தோ ஓரளவு நல்ல நிலைமை. சந்திரன் கூட சேர்ந்தாலுமே நீச சந்திரனாக தான் இருப்பார் விருச்சிகத்தில். ஸோ அதுவும் நல்ல நிலைமை இல்லை. குரு பார்வையில் இருந்தாருன்னா ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. 100க்கு 80% தனுசு ராசியில் இன்றைக்கி கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ராகு திசையில் விருச்சிகத்தில் ராகு இருப்பார். இந்த வீடியோவை கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டப்படுறவங்களுக்கு ராகு இருப்பார். அவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுவாங்க. சரியா, ஓகே நேயர்களே. ராகு வந்து விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது, ஒரு ஒழுக்கத்தை கொடுக்க மாட்டார், தேக ஆரோக்கியம் கொடுப்பாரு, வாழ்க்கையை சோதனையாக இருக்கும், ரகசிய உறுப்புள்ள சில பிரச்சனையை கொடுப்பாரு. சரியா, அந்த அமைப்பெல்லாம் ராகு கொடுப்பாரு. இது வந்து வயதான காலத்துலேயும் சில பிரச்சனை வரும். இந்த மூல பிரச்சனை வருது, சில இன்ஃபெக்ஷன் ஆகிறதெல்லாம் இதை வச்சு தான். பெண்களுக்கு மாதவிடா பிரச்சனை, சில இது அசர்வை கோரால் வரதெல்லாம் இந்த ராகு விருச்சிகத்தில் இருக்கிறதுனால தான். அடுத்து தனுசில் இருக்கிறாரு. நான் வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன், தனுசில் இருக்கிற ராகு நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. செவ்வாய் கூட சேரக்கூடாது, சனி கூட சேரக்கூடாது, அதுமாதிரி அம்மா வச்சு சந்திரன் கூட சேரக்கூடாது. இந்த 3 கிரகத்து கூட சேராமல் தனுசில் ராகு தனித்து இருந்தார்னா சிறப்பான பலன்களை கொடுப்பாரு. அதுபோக மிதுனத்தில் குரு இருந்து பார்த்தாரு, ராசிநாதனே பார்த்தாருன்னா அந்த ராகு அருமையான பலன்கள் கொடுப்பாரு ராகு திசையில். அடுத்து வந்து மகரம் நல்ல இடம் ராகுக்கு. மகர ராகு நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. மகரத்தில் ராகு இருக்கிறவர்கள் யோகக்காரர்கள். சரியா, நல்ல யோகத்தை கொடுப்பாரு. சில பிரச்சனைகள் இருந்தாலுமே ஆனால் அவன் வாழ்க்கையில் கஷ்டப்பட மாட்டாங்க. சரியா, பொருளாதார இதில் பிரச்சனை கொடுக்க மாட்டார். நல்ல கையில் காசு பணத்தை கொடுத்துருவார், ஒரு புகழை கொடுப்பாரு, நல்ல தொழில் ரீதியான முன்னேற்றம், நல்ல மனைவி, நல்ல புத்திர பாக்கியம், நல்ல அமைப்பை கொடுத்து நல்ல ஒரு லெவலுக்கு முன்னேற்றுவார் அந்த மகர ராகு. அடுத்து கும்பத்தில் இருக்கிற ராகு நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. ஆனால் இவங்களுக்கு ஃபேமிலி தாமதமாக அமையும், தாமத திருமணத்தை கொடுப்பாரு. ஆனால் திருமணத்துக்கு பின்னாடி ஆள் நல்லா இருப்பாங்க, எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க, கொஞ்சம் கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க, நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. வீடு கொடுத்த சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும். பொதுவாக ராகுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஏன்னா சனி பகவான் சம்மந்தப்பட்ட வீட்டில் ராகு இருக்கும்போது சனி பகவான் சுபத்துவமாக நல்ல நிலைமையில் இருந்தார்னா ராகு திசை மிகச்சிறப்பாக இருக்கும். இல்லைனா சில பிரச்சனைகள் கொடுத்துருவார். சரியா, இந்த சனியும் ஒரு பாவ கிரகம் தான். அதனால தான் இந்த சனி வீட்லேயும் செவ்வாய் வீட்லேயும் இருக்கிற ராகு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். சனியோடைய ஸ்திர வீட்டில் இருக்கிற ராகு கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பாரு. கும்பத்தில் இருக்கிற ராகு சில பிரச்சனையை கொடுப்பாரு. இப்போ கும்பத்துக்கு தான் வரப்போகிறாரு, தனுசுக்கு அடுத்தது ராகு பயிற்சி வந்து கும்பத்துக்கு தான் வராரு. அந்த காலகட்டத்தில் சனி பகவான் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறார். இப்போ கோச்சார பலன்கள் எடுத்துட்டோம்னா அடுத்த சனி பயிற்சியும் ராகு பயிற்சியும் தனுசு ராசிக்கு நல்லா இருக்கிறோம். ராகு பயிற்சி நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறது காரணமே சனி பகவான் குரு வீட்டில் போய் தான் உட்கார போகிறாரு. பொதுவாக மீனத்தில் சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு சனி திசை நல்லா இருக்கும். அதுபோக இந்த 7 சனி பிரச்சனையும் இருக்காது. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ சனி பகவான் வந்து மீனத்தில் இருந்தார்னா நல்ல ஒரு நிலைமையில் தான் இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொதுவாகவே இந்த சனி பயிற்சி வந்து அடுத்து வருகின்ற 2.5 வருடம் எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவு பெருசாக கெடு பலன்கள் கொடுக்க மாட்டார் சனி பகவான். எந்த ராசியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கோச்சார பலன்களாக இருந்தாலும் சரி, சனி மகாதசை நடந்தாலும் சரி, சனி புத்தியாக இருந்தாலும் சரி, மீனத்தில் எப்போ சனி பகவான் சம்மந்தப்படுறாரோ அப்போ வந்து அவர் இயல்பு நிலையில் தான் இருப்பார். அதையும் மீறி சில பேருக்கு பிரச்சனை நடக்குன்னா ஜாதகம் ரொம்ப கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து மீனத்தில் ராகு இருக்கிறாரு. மீனத்தில் ராகு இருந்தார்னா
அந்த அருமையான அமைப்பை கொடுப்பார். அமைதியான வாழ்க்கை இருக்கும், கெட்டிக்காரத்தனம் இருக்கும், கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவாங்க, கலைத்துறையில் நல்ல ஈடுபாடு இருக்கும், நல்ல பலன்களை கொடுப்பாரு. மீனம் ஒரு நீர்ராசி, நீர்ராசியில் ஒரு சர்ப்பக்கரம் இருக்கலாம், சரியா? ஆனால் விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. கடகத்தில் இருக்கலாம், மீனத்தில் இருக்கலாம். ஆனால் விருச்சிகத்தில் இருந்தால் பிரச்சனை. ஏன்னா அங்கே அவர் வந்து உச்சம் அடிவார் பேச்சு இருக்குது. செவ்வாய் வீட்டு ஸ்திர வீட்டில் வந்து ராகு இருக்கக்கூடாது, சரியா? ஓகே. இதில் ஏன் சனி பகவான் கூட சொன்னேன்னா, சனி பகவான் வந்து மீனத்துக்கு தான் பயிற்சியாக போகிறாரு. ஏன்னா 2 பேத்துக்குமே இடையில் ஒரு தொடர்பு இருக்குது. அதனால தான் சொன்னேன். ஏன்னா மீனம் வந்து தனுசு ராசிக்கு வேண்டிய வீடு, உங்கள் ராசிநாயரோட இன்னொரு வீடு. அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த ராகு பயிற்சி வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் தனுசு ராசிக்கு. ஓகே நேர்களே, இப்போ ராசிக்கு வேண்டிய கோச்சார பலன்களும் இடையில சொல்லியிருக்கிறேன். அதுபோக ராகு திசையில் ராகு எந்தெந்த இடத்துல இருந்தாருன்னா எப்படி என்னென்ன அமைப்பு அதையும் சொல்லியிருக்கிறேன். இப்போ இது போக ஒவ்வொரு புத்திகள் வேறு இருக்குது, சரியா? ஒவ்வொரு புத்திலையும் அவர் ஒரு பலன்களை கொடுப்பாரு. அதை சுருக்கமாக சொல்கிறேன். அதுக்குங்கிட்ட ராகுக்கு வழிபாடு ஸ்தலங்களையும் சொல்லிடுறேன் நான், சரியா? பொதுவாக ராகு திசை நடக்குதுன்னா அந்த 18 வருடத்தில் நீங்கள் வந்து காலகிஸ்து போயிட்டு வரலாம், சரியா? காலகிஸ்து போகிறவங்க காலகிஸ்து போங்க, இல்லைன்னா திருநாகேஸ்வரம் போகலாம். இதெல்லாம் வந்து டெல்டா மாவட்டத்தில் இருக்குது. திருநாகேஸ்வரம் வந்து டெல்டா மாவட்டத்தில் இருக்குது. காலகிஸ்து வந்து ஆந்திராவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு பாடல், ஆமாம், திருத்தணி தாண்டி ஆந்திராவில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓகே. நவ கைலாசம்னு இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில், தாமிரபரணி ஆற்றை ஒட்டி நவ கைலாசம், நவ திருப்பதி இருக்குது. அங்கேயும் போகலாம். ராகுக்கு வேண்டிய ஸ்தலங்கள் இருக்குது, அதையும் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராகுக்கு வந்து நவ கைலாசம் குன்னத்தூரில் வந்து ராகுக்கு வந்து நவ கைலாசம் இருக்குது. அங்கே ராகு பகவானுக்கு வழிபாடு பண்ணலாம். சிவனாலயம் தான், சிவபெருமானை கும்பிட்டு ராகுக்கு கும்பிட்டு வந்துடலாம். அடுத்து வந்து நவ திருப்பதி பெருமாளுடைய ஸ்தலம், ரெட்டை திருப்பதி, இங்கேயும் ராகு பகவானை கும்பிடலாம். ஆனால் இங்கே வந்து ராகு ஸ்தலம் இருக்காது, ராகுக்கு தனியாக சந்நிதி இருக்காது, பெருமாளுக்கு தான் எல்லாமே. நவ திருப்பதியில் எல்லாமே வந்து நவகிரகங்கள் இருக்காது. பெருமாளே வந்து அந்த கிரகத்துக்குள்ள கிரகமாக தெய்வமாக இருந்து அந்த தோஷத்தை நீக்குவார். அதனால் நீங்கள் வந்து தென் மாவட்டத்தில் இருக்கிறீங்க, மதுரைக்கு தெற்க இருக்கிறீங்க, திருச்சிக்கு தெற்க இருக்கிறீங்கன்னா இந்த நவ கைலாசத்துக்கும் நவ திருப்பதிக்கும் போகலாம். ராகுக்கு உள்ள ஸ்தலம் வந்து 2 ஸ்தலம் இருக்குது. குன்னத்தூர், ரெட்டை திருப்பதி. இதில் ரெட்டை திருப்பதி வந்து நவ திருப்பதி, குன்னத்தூர் வந்து நவ கைலாசம். இங்கேயும் போகலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க காலகஸ்திக்கும் போயிட்டு வரலாம், திருநாகேஸ்வரத்துக்கும் போகலாம். ஓகே, இதெல்லாம் வந்து இந்த ராகு திசையில் போக வேண்டிய இடங்கள். அதுபோக பௌர்ணமி தோறும் துர்க்கை அம்மனை வழிபடணும், நாக பிரதிஷ்டை பண்ணணும், சரியா? இதெல்லாம் பண்ணினேன்னா நல்லாயிருக்கும். நாகர்கோயிலுக்கும் போகலாம். நாகர்கோயிலும் நாகருக்கு தனி சன்னதி இருக்குது. சங்கரங்கோயிலுக்கும் போகலாம். சர்ப்ப விநாயகர் இருக்கார், அவருக்கும் பூஜை பண்ணலாம். சங்கரங்கோயிலே வந்து ஒரு நாக தோஷமுள்ள இடம் தான். நாக தோஷம் இருக்கிறவங்க சங்கரங்கோயிலுக்கும் போகலாம். ஓகே, ரைட் நேர்களே. இப்போ வந்து ராகு திசையில் ஒவ்வொரு புத்தி இருக்குது. அதை வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டராக சொல்லிவிட்டு நான் வந்து அதுக்குண்டான வழிபாடையும் சொல்கிறேன். ஒவ்வொரு தசா புத்திக்கு ஒரு வழிபாடு இருக்குல்ல. ராகு திசை நடக்கிறவங்க கோயிலும் சொல்லியாச்சு. ராகு திசையில் என்னென்ன வழிபாடு இருக்குது சார், அதையும் சொல்லலாம். முதல் ராகு திசையில் சூரிய புத்தி. ராகுக்கும் சூரியனுக்கு ஆகாது. சூரியன் வந்து தனுசு ராசிக்கு வந்து 9 குடனாக இருந்தாலுமே ஓரளவு மத்தியம பலனை தான் கொடுப்பாரு. சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும். நீங்கள் வந்து சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும்னா நீங்கள் வந்து குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்திருக்கணும். மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சூரிய திசை வந்து ஓரளவு சுமாராக இருக்கும், இல்லைனா பிரச்சனையை கொடுத்துரும். குறிப்பாக மகர கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை நல்லா இருக்காது. அதனால் தனுசு ராசியில் மகர கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை சூரிய புத்தி நல்லா இருக்காது. இவங்க வந்து தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அடுத்து வந்து சந்திர புத்தி தனுசு ராசிக்கு மத்தியம பலனை தான் கொடுக்கும். ஏன்னா ராசிக்கு 8 கூடையவன் அஷ்டமாதிபதி. சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தாரா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராசியில் தான் இருப்பார். ராசியில் வந்து அவர் அமாவாசை சந்திரனாக இருந்தார்னா கெடு பலன்களை கொடுத்துருவார், சரியா? அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். பௌர்ணமி தோறும் கிரிவலம் வரலாம், இல்லைனா துர்க்கை அம்மன், காளியம்மனை கும்பிடலாம். அம்மன் கோயிலுக்கும் போகலாம். எந்த அம்மன் கோயிலுக்குனாலும் போகலாம். காளியம்மன், துர்க்கை அம்மனை கும்பிடுறது ரொம்ப சிறந்தது. ராகு திசை சந்திர புத்தி நடக்கிறவங்க அன்னதானம் பண்ணலாம், மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், சரியா? இது மாதிரி பண்ணலாம். பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். திங்கக்கிழமை சந்திர உரையில் கொடுக்கலாம். காலையில் 6 to 7, இல்லைனா மதியம் 1 to 2. அதுபோல் சந்திர உரை, சந்திரன் வந்து மேச லக்கணம், கடக லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்துக்கெல்லாம் நல்ல பலன்களை கொடுப்பாரு, சரியா? சந்திரன் எப்படி சூரியனுக்குள்ளே சொன்னோன்னா அதே மாதிரி தான் சந்திரனுக்கும் அந்த வீடுகளுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. தனுசு லக்கணத்துக்கு வந்து அஷ்டமாதிபதியாக இருந்தாலுமே ஓரளவு குருக்கு நண்பராக வரதுனால ஓரளவு மத்திய பலன்களை கொடுப்பாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்த போதிலும் ராகுக்கும் ஒளிக்கிரகங்களுக்கு ஆகாது. பொதுவாக ராகு திசையில் வந்து சூரிய புத்தி, சந்திர புத்தி, சனி புத்தி, செவ்வாய் புத்தி, கேது புத்தி, இந்த 5 புத்தி நல்லா இருக்காது. இது வந்து ஒரு விதி. ஏன்னா சூரிய சந்திரர்கள் வந்து ஒளி கிரகங்கள், ஒளிக்கும் இருளுக்கும் பிடிக்காது. அதுபோக சனி, செவ்வாய் பாவ கிரகங்கள், இவங்களுக்கு ராகுக்கும் பிடிக்காது. அதுபோக கேதும் ஒரு சர்ப்ப கிரகம் தான். ஸோ ராகு திசை கேது புத்தி, ராகு திசை சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, சனி புத்தி, இந்த 5 புத்தி நடக்கிறவங்க சிரமத்துக்கு உள்ளாவார்கள். இந்த 5 புத்திக்குமே வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிரும். இந்த 18 வருஷத்தில் 10 வருஷம் இதிலே போயிடும். மீதி 8 வருஷத்தில் தான் அவர் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அது எந்த புத்தியில் கொடுப்பாருன்னா ராகு திசை புதன் புத்தி, ராகு திசை சுக்கிர புத்தி, ராகு திசை குரு புத்தி, இந்த 3 புத்தியில் நல்ல பலன்களை கொடுப்பாரு, சரியா?
தனது தனது புத்தியிலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ராகு திசை ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ ராகு திசைன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 40% தான் நல்ல பலன்கள் நடக்கும். 18% நடக்குன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு 7 வருஷம் இல்லை 8 வருஷம் தான் நல்ல பலன்கள் நடக்கும். மற்ற நேரத்தில் நல்ல பலன்கள் நடக்காது. அந்த புதன் புத்தி குரு புத்தி சுக்கிர புத்தி தான். இதுலேயும் வந்து அந்த புதனும் சுக்கிரனும் குருவும் வந்து நல்ல லக்கணமாக இருக்கணும். சரியா? புதன் வந்து விருச்சிக லக்கணத்துக்கு மேச லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சுக்கிரே வந்து தனுசு லக்கணத்துக்கு மீன லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். குரு வந்து ரிஷப லக்கணத்துக்கும் துலா லக்கணத்துக்கும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஸோ இப்படி நிறைய உள்ளே போய் பார்க்கணும். அது உங்கள் ஜனன ஜாதகத்தில் தான் பெர்ஃபெக்டாக பார்க்க முடியும். இருந்த போதிலும் நான் ரொம்ப மெனக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அடுத்து ராகதிசை செவ்வாய் புத்தி சுத்தமாக நல்லா இருக்காது. சரியா நேர்களே? சரி, ராகதிசை சந்திர புத்தியில் நடக்கிறவங்க வந்து எந்த சாமியை சார் கும்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகதிசை சந்திர புத்தியில் இருக்கிறவங்க வந்து மிருத்யுஜய ஜபம்னு ஒன்று இருக்குது. அதை வேணால் நான் வாட்ஸ்அப்பில் போடுறேன். அது வேணும்னு சொல்கிறவங்க கேளுங்க, உங்களுக்கு ஒன்று அனுப்பிவிட்றேன். ராகதிசை சந்திர புத்தி அனுப்புகிறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க. மிருத்யுஜய ஜபம்னு இருக்குது. அது நெட்டில் போட்டாலே கிடைக்கும். கூகுளில் போட்டாலே மிருத்யுஜய ஜபம்னு இருக்குது. சிவனை பற்றி சொல்கிறதா, சிவநாமத்தை சொல்கிறதா, அதை படிக்கலாம். சூரிய புத்தி நடக்கிறவங்க சூரிய நமஸ்காரம், செவ்வாய் புத்தி நடக்கிறவங்க கந்தேச கவசம் படிக்கலாம். செவ்வாய் புத்தி நல்லா இருக்காது. சரியா? செவ்வாய் புத்தி வந்து தனுசு ராசிக்கு வந்து அவர் வந்து 5 12 கூடியவர் தான். மத்திய பலன் தான் கொடுப்பார். பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை செலவுகள் இருக்க தான் செய்யும். அதுபோக செவ்வாய் வந்து ஒரு 5 லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. மேசம், கடகம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த 5 லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். குறிப்பாக மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுத்தமாக நல்லா இருக்காது ராகதிசை செவ்வாய் புத்தி. தனுசு ராசியில் மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகதிசை செவ்வாய் புத்தி சுத்தமாக தொடச்சி போட்டுரும். அவங்க வந்து முருகப்பெருமானை கும்பிடணும், கந்தேச கவசம் படிக்கணும். அடுத்து வந்து ராகதிசையில் புதன் புத்தி, ராகதிசை புதன் புத்தி மத்தியமமாக இருக்கும். இருந்த போதிலும் மேஷ லக்கணம் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது. அவங்க கவனமாக இருக்கணும். அவங்க வந்து பெருமாளை கும்பிடணும். சரியா? விஷ்ணு சகசரநாமத்தை சொல்லணும். அடுத்தது ராகதிசையில் குரு புத்தி நல்ல பலங்களாக இருக்கும். சரியா? ஓரளவு நல்ல பலன்களை கொடுத்துருவாங்க. எந்த கெடு பலங்கள் இருக்காது. இருந்த போதிலும் ரிஷப லக்கணம், துலா லக்கணத்தில் பிறந்தவங்க கவனமாக இருக்கணும். இவங்க என்ன சார் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகதிசையில் குரு புத்தி இருக்கிறவங்க வந்து சிவனை தான் கும்பிடணும். சிவனுடைய நாமத்தை சொல்லணும். ருத்திர ஜபம் பண்ணணும். பிரதோஷத்துக்கு போகணும். பிரதோஷ வழிபாடு பண்ணணும். சிவராத்திரி பூஜையில் கலந்துக்கணும். அடுத்து ராகதிசை சனி புத்தி நல்லாவே இருக்காது. ராகதிசை சனி புத்தி எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் நல்லா இருக்காது. அது குறிப்பாக கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. சரியா? அதனால் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ராகதிசை சனி புத்தியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் இப்போ பிரச்சனை. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கோச்சாரத்தில் ராகுவும் சனியும் சேர்றாங்கன்னு. டிசம்பர் 12லேருந்து மே 30 வரைக்கும் அந்த அமைப்பில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மே 30 டிசம்பர் வர்ற 12 ஜனவரி 12லேருந்து அடுத்த வருஷம் டிசம்பர் 15 வரைக்கும் கிட்டத்தட்ட 1 இயர். சரியா? ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ராகதிசை சனி புத்தியில் இருக்கிறவங்க. இவங்களும் சிவநாமத்தை தான் சொல்லணும். சனிக்கிழமை தோறும் ராகு வேளையில் வந்து சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவனை கும்பிட்டு வரணும். அடுத்து வந்து ராகு திசையில் வந்து கேது புத்தி, இது சுத்தமாக நல்லா இருக்காது. ராகு திசையில் கேது புத்திங்கிறது வந்து அந்த பலன்கள்லாம் நல்ல விதமாக இருக்காது. இவங்க நாக பிரதிஷ்டை பண்ணணும், இல்லைன்னா நாகரை கும்பிடணும், சர்ப்ப வழிபாடு பண்ணணும், சர்ப்ப விநாயகரை கும்பிடணும். விநாயகரை வந்து விநாயகருக்கு 2 பக்கம் சர்ப்ப கிரகங்கள் இருக்கும் அரச மரத்தடியில். அந்த விநாயகரை கும்பிடணும், அபிஷேகத்துக்கு பொருள் கொடுக்கணும். இவங்க வந்து விநாயகர் ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம், பிள்ளையார்பட்டி போயிட்டு வரலாம், சங்கரன் கோயில் போகலாம். இன்னும் நிறைய ஸ்தலங்கள்லாம் இருக்குது. விநாயகர் ஸ்தலம், மலைக்கோயில் விநாயகர், மலைக்கோட்டை விநாயகர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். விநாயகர் வழிபாடை சிறப்பாக பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, இப்போ எல்லா புத்திக்குமே நான் சொல்லிட்டேன். ஓரளவு அந்த புத்தியோட பலன்களை சொல்லியிருக்கிறேன், அந்த வழிபாடை சொல்லியிருக்கிறேன். பலன்களை காட்டில் வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். பலன்கள் நடந்தே தான் தீரும். அந்த பலன்கள் யாருக்கு எப்படி நடக்கும்னு அதையும் சொல்லியிருக்கிறேன். ஸோ வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா கெடு பலன்கள்லேருந்து வெளியே வந்துடலாம். இருந்த போதிலும் இப்போதைக்கு வந்து தனுசு ராசி நேயர்கள் கோச்சாரத்தில் வருகிற ஜனவரி 12/1/2025 15/12/2025 வரைக்கும் நான் சொல்கிற தசாபுத்தியில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அது யார் யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு திசையில் சனி புத்தி, ராகு திசையில் செவ்வாய் புத்தி, ராகு திசையில் கேது புத்தி, ராகு திசையில் சூரிய புத்தி, ராகு திசையில் சந்திர புத்தி, இந்த 5 புத்தியில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஓகே, ராகு திசையை பற்றி கிட்டத்தட்ட 53 நிமிஷம் பேசியிருக்கிறேன். வழிபாடு பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறேன், அந்த ஸ்தலங்களையும் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. சரியா நேர்களே? ராகு திசை ஒவ்வொரு புத்திக்குமே பலன்களை சொல்லலாம், லக்கண ரீதியாக சொல்லலாம். இருந்தாலும் சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். கவனமாக இருங்க. வாழ்த்துக்கள் 3 நட்சத்திர நேயர்களுக்குமே. மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாமல்ல இறைவன் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். இந்த ராகு என்னும் காராகிரகம் ஒரு தசை நடத்துதுன்னா சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். கவனமாக இருங்க. ராகு வந்து லக்கண ரீதியாக 2ஆம் இடத்துல இருந்தார்னா குடும்பத்தில் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு, பண பிரச்சனையை கொடுப்பாரு. 4ஆம் இடத்துல இருந்தார்னா தாய்க்கு சில பிரச்சனையை கொடுப்பாரு, வண்டி வாகன பிரச்சனையை கொடுப்பாரு, விவசாயத்தில் பிரச்சனையை கொடுப்பாரு. 5ஆம் இடத்துல இருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனைகள், பிள்ளைகளால் பிரச்சனைகள், பிள்ளைகளை நினச்சி கவலைப்படுற பிரச்சனையை கொடுப்பாரு. 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா கணவன் மனைவி உறவுல பிரச்சனை, நண்பர்கள் விஷயத்தில் பிரச்சனை, சொந்த பந்த விஷயத்தில் பிரச்சனை,
சரியா, ஷேர் மார்க்கெட்டில் பிரச்சனை இதெல்லாம் கொடுப்பாரு. 8ஆம் இடத்துல இருந்தால் ஆளுக்கே பிரச்சனையாக கொடுத்துருவார். சரியா, ஜாதகருக்கே வம்பு வழக்கு அவமானம் அசிங்கத்தை கொடுத்து தேகாரியத்தை கெடுத்துருவார். 12ஆம் இடத்துல இருந்தார்னா மோட்சத்தை கொடுத்துருவார். சரியா, இல்லைனா வந்து தூக்கத்தை கெடுத்துருவார், அலைச்சலை கொடுப்பாரு. ஸோ ராகு வந்து ஜனல் ஆக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 இல்லாமல் இருக்கிறவங்க யோகவான்கள், அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்காது. அதுபோக அந்த தசாபுத்தியிலும் இருக்கக்கூடாது. இப்போ ராகுக்கு தசை நடக்குது, ஒருத்தருக்கு ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடம் வந்து கடகமாகவே இருக்குது. மகர லக்கணத்தில் பிறந்திருக்காங்க. 7ஆம் இடம் கடகம், 7ஆம் இடம் கடகத்தில் ராகு இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. கடகத்தில் இருந்தால் ஒரிஜினலாக இருப்பார். சந்திரன் கெட்டு போயிருந்தார்னா ராகு திசை சந்திர புத்தி நல்லா இருக்காது. சரியா, ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே, சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்படி நான் வேணால் ஒவ்வொரு புத்திக்கு வேணால் வீடியோ போடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது வந்து கொஞ்சம் புரியாமல் கூட இருக்கலாம், கொஞ்சம் விளங்காமல் கூட இருக்கலாம். அவங்களுக்கு வேணால் அந்த ராகு திசையில் ஒவ்வொரு புத்திக்கு வேணால் வீடியோ போடுறேன் நான். அதை நீங்கள் பார்க்கணும். உங்களோட ஆதரவு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து பலன்களை போட முடியும். நான் சும்மா மணிக்கணக்கில் பேசிட்டு யாருமே அதை சரியாக கவனிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இறலுக்கு ஏற்ற நீராக போயிடும். நீர் இறைச்சா பயிருக்கு தான் போகணும். அது வந்து பதருக்கு போயிடுச்சுன்னா அது பிரயோஜனமே இல்லை. நான் சொல்கிற பேச்செல்லாம் என்னுடைய நான் இவ்வளோ நேரம் மெனக்கெட்டு பேசுகிறேன், என்னோடய அறிவை கொட்டி பேசுகிறேன், இறைவன் கொடுத்த அணுகிறதுனால எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விதமாக போய் சேரணும். இல்லை சார் அப்படிங்கும்போது எனக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் போயிடும். அதனால் எனக்கு வந்து ஒவ்வொரு புத்திக்கும் பலன் போடுங்க சார் அப்படின்னு தனுசு ராசியில் சொல்கிறவங்க கேளுங்க. கண்டிப்பாக நான் ஒவ்வொரு புத்திக்கும் போடுறேன். ராகு திசை, ராகு புத்தியிலிருந்து ராகு திசை குரு புத்தி வரைக்கும் போடுறேன். ராகு திசை ராகு புத்தி, அதுக்கடுத்து ராகு திசையில் வந்து குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி வரைக்கும் 9 புத்திக்குமே தனித்திரு வீடியோவை லக்கண ரீதியாக தெளிவாக போடுறேன். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.